சோத்ரம் சோத்ரம் ஆண்டவர், சோத்ரம் அப்பா, சோத்ரம் தேவனே. சத்திய ஆவியானவர் என மறித்து பேசுவினார், கல்விமானின் ஆவியானவர் மறித்து பேசுவினார். உங்களுடைய வார்த்தை கேட்கிற ஜனங்கள் ஆண்டவரே, இந்த கல்வாரி சபை ஜனங்களும் இந்த யூடியூப் சேனல் மூலியமா பார்க்கிறவர்களும் ஆண்டவரே சத்தியத்தை அறியட்டும், சத்தியம் அவர்களை விடலாகட்டும். ஆண்டவரே சத்தியம் ஆண்டவர் அவர்களை பரிசுத்த பண்ணி பலப்படுத்தி ஆசீர்வதிப்பினாக. சத்திய ஆவின சகத்துல போதித்து சத்த வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபி நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாவரும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் இந்த யூடியூப் சேனல் மூலமா பார்க்கிற தவறாமல் நம்ம தேவ அன்பை குறித்து நீங்களும் தவறாமல் பார்த்து வருகிறீங்க. அநேகர் லைக் பண்றீங்க, கமெண்ட் பண்றீங்க. மற்றவங்களுக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது உங்களுக்கு ஆசுதமா இருக்கும், பிறருக்கு அது ஆசுதமா இருக்கணும். ஏன்னா தேவனுடைய சித்தம் இருக்குது இல்லையா, எல்லாரும் ரட்சிக்கப்படுவோம், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவோம், தேவன் சித்தம் உள்ள என்று 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. அதற்காக தான் இந்த யூடியூப் சேனல் மூலமா கூட இந்த தேவ வார்த்தையை நான் பிரசங்கிக்கிறேன். எனக்காகவும் தவறாமல் நீங்களும் ஜெபிக்கிறீங்க, இந்த யூடியூப் சேனல் மூலியமாக பார்க்கணும் ஜெபிக்கிறீங்க. ஆகியாலே தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் தேவ அன்பு, the God's love. தேவ அன்பு, அந்த அன்பை குறித்து தான் நம்ம பார்த்து வருகிறோம். இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய அன்பு எதுனா மாம்சிகமான அன்பு. ஏன்னா இந்த உலகத்தை 2 விதமான அன்பு இருக்கு. தேவ அன்பு ஒன்று இருக்கிறது, மாம்சிகமான அன்பு ஒன்று இருக்கிறது. இந்த தேவ அன்பிலே நடக்கிறவர்கள் யார் என்றால் அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைங்க. ஏசப்பா ரட்சிக்கப்பட்டவங்க, ஏசப்பா ஏற்றுக்கொண்டவங்க, பரிசுத்த ஆவியான உள்ள வாசம் பண்ணுங்கிறவங்க, ஏசப்பாவுடைய பிள்ளையா இருக்கு, ஏசப்பாவை அதிகமா நேசிக்கிறவங்க, அவங்களுக்குள்ளே தேவ அன்பு இருக்கும். அந்த தேவ அன்பு தான் ஏசப்பாக்குள்ள அவங்க இருக்கிறார் என்று, இவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் கண்டுகொள்ள முடியும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? பாருங்க, அது மாம்சிக அன்பு என்பது அது உலகப்புறமான அன்பு, மாய்மாலமான அன்பு, நடிக்கிற அன்பு. இந்த மாம்சிகமான அன்பு உள்ளவங்களை பாத்தீங்கன்னா ஏசப்பா அவங்களுக்குள்ள இருக்க மாட்டான், ஆவியானவர் அவங்களுக்குள்ள இருக்க மாட்டான், தேவனுடைய பிரசன்னம் அவங்களுக்குள்ள இருக்காது. ஏனென்றால் அவங்க பாத்தீங்கன்னா மாம்சிக அன்பு உள்ளவங்க பிசாசுடைய சுபாவம் உள்ளவனா இருப்பார்கள். அந்த மாம்சிகமான அன்பு, பிசாசுடைய அன்பு உள்ளவங்க பாத்தீங்கன்னா நடிக்கிற அன்பா இருக்கும், மாய்மாலமான அன்பா இருக்கும். புரியுதுங்களா சொல்றது? இந்த 2 அன்பை குறிச்சுதான் நம்ம தொடர் போதனையாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம பார்த்து வருகிறோம். ஏனென்றால் பாருங்க, இன்னைக்கு நம்ம எதை பார்க்க போகிறோம் என்றால் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் பக்கம் 239ஆம் பக்கம், 239ஆம் பக்கத்திலே 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். இந்த அதிகாரம் முழுவதுமாக நீங்கள் பார்த்தீங்க என்றால் அன்பை குறிச்சு இருக்கும். இந்த அதிகாரம் முழுவதுமாக அன்பை குறிச்சு தான் இருக்கும். அப்போ இதிலே 13ஆம் அதிகாரம் எனக்கு எதை பார்க்க போகிறோம் என்றால் 7ஆம் வசனம். 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். தேவ அன்பு சகலத்தையும் தாங்கும் என்று நான் சொல்றேன். தேவ அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தை நம்பும், சகலத்தை சகிக்கும். பாருங்க, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 4 காரியம் சொல்லப்படுகிறது, ஸ்டெப் ஸ்டெப்பா சொல்லப்படுது. எல்லாவற்றையும் சொல்ல நேரம் இல்லை, ஒரு வசனங்களாக ஆவியானவர் நம்மளை சத்தியத்துக்குள்ள வழிநடத்துவார். முதலாவது பாத்தீங்கன்னா தேவ அன்பு சகலத்தையும் தாங்கும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, தேவ அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தை சகிக்கும். பாருங்க, அந்த தேவ அன்பை குறிச்சு இப்ப கவனிங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்க பவுல் சொல்லுகிறாரு, ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்றாரு. நான் ஒன்னொன்னாக நம்ம நாத்திகம் தோறும் பார்த்து வருங்க தேவ அன்பை குறிச்சு. நாம இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியதுன்னா சகலத்தையும் விசுவாசிக்கும். ஏன்னா சகலத்தையும் தாங்கும் என்பதை வார்த்தையை நம்ம போன வாரம் நான் உங்களுக்கு போதிச்சேன். இன்னைக்கு பார்க்கக்கூடியது சகலத்தையும் விசுவாசிக்கும். என்னோட சேர்த்து சொல்லுங்க, தேவ அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும். அப்போ இப்ப என் முகத்தை பாரு, கவனிங்க. தேவ அன்பு உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க என்றால், தேவ அன்பு உள்ளவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, ஏசப்பா உள்ள இருக்கிறவங்க, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள வாசம் பண்ணுவார் என்றால், தேவனுடைய பிரசன்னம் அவனுக்குள்ள இருக்கும் என்றால், அவன் சகலத்தையும் விசுவாசிப்பான். சகலத்தையும்
உலகப்புறமான காரியத்தை அல்ல, ஏசப்பாவுடைய பிறப்பை விசுவாசிப்பான், ஏசப்பாவுடைய மரணத்தையும் விசுவாசிப்பான், ஏசப்பாவுடைய வருகையை விசுவாசிப்பான், ஏசப்பாவுடைய பரலோகத்தை அவன் விசுவாசிப்பான், வாக்குத்தத்தங்களை விசுவாசிப்பான், கட்டுகளும் கூட சந்தேகப்படமான். இவை எதுவுமே அவன் பார்த்தது கிடையாது. யாரா ஏசப்பா பிறந்த பார்த்து இருக்கிறோமோ? இல்ல. விசுவாசி. ஏசப்போட மரணத்தை யாரா பார்த்துருக்கிறோமா? இல்ல. அவருடைய வருகை யாரா பார்க்க போறோம்? பார்த்து இருக்கிறோமா? இல்ல. ஆனா வரப்போற சொல்லி இருக்கிற நம்ம அதை பார்க்க போறோம். பரலோகத்தை யாரா பார்த்து இருக்கிறோமா? ஒரு சில பேர் பசுத்தாலும் பார்த்து இருக்கிறோம், நம்ம எல்லாரும் பார்த்தது இல்லை, நான் கூட பார்த்தது இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது, தேவ அன்பு உள்ளவன், தேவ அன்பு உள்ளவன், ரட்சிக்கப்பட்டவன், அவன் என்ன பண்ணுவானா, என் சகலத்தையும் விசுவாசிப்பான். சகலத்தையும் விசுவாசிப்பான்டா, ஏசப்பா பிறப்பை அவன் பார்க்கல, விசுவாசிப்பான். மரணத்தை பார்க்கல, விசுவாசிப்பான். உயிர்த்தெழுதலை பார்க்கல, விசுவாசிப்பான். அவருடைய வருகையை விசுவாசிப்பான். பரலோகத்தை பார்க்கல, விசுவாசிப்பான். அவரு நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, அந்த வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறல, அதை விசுவாசிப்பான். ஒரு ஆமென் சொல்லுவோமா? கைதடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்லா கைதடி கர்த்தரை ஸ்தோத்திரம். பாருங்க, மாம்சீக அன்பு உள்ளவங்க, அதாவது ரட்சிக்கப்பட ஏசப்பா உள்ள இல்லாதவங்க, பரிசுத்தாவில இல்லாதவங்க, மாம்சீகமான அன்பு உள்ளவங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏசப்போட பிறப்பையும் விசுவாசிக்க மாட்டாங்க, மரணத்தையும் விசுவாசிக்க மாட்டாங்க, உயிர்த்தெழுதலையும் நம்ப மாட்டாங்க, ஏசப்போட வருகையும் நம்ப மாட்டாங்க, பரலோகத்தையும் நம்ப மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஒருத்தருக்கு சொன்னேன், ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார் பிரதர். அதுக்கு அவருமா சொன்னாரு, ஏசப்பா நீ பாத்துக்கிறேன், நீ பாத்துக்கிறேன்னு கேட்கிறாரு. ஒரு உலகத்தார மனுஷன் என்ன கேட்கிற, நீ பாத்துக்கிறியா? அப்ப எப்படி நீ நம்புறேன்னு கேட்க. மரணத்தை பாத்துக்கிறியா நீ? அப்புறம் எப்படி நீ நம்புற? உயிர்த்தெழுதலை பாத்தியா நீ? அப்புறம் எப்படி நீ நம்புற? ஏசப்பா உன்னை நேசிக்கிற, உன் பாவத்துக்கு ரத்த சிந்து மாதிரி. நான் சொன்னேன், ஐயா காற்றை நீ பாத்துக்கிறியான்னு கேட்டேன். இல்ல. நீ இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது இருக்குதா இல்லையா? காற்று என்னையா சொல்லுங்க, இருக்குனாதான் உயிர் வாயிரும். அது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? உன்னால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதே போல ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரு, உன் கண்ணுக்கு எனக்கு கண்ணுக்கு தெரியல அப்படின்னு. காற்று இல்லைன்னு உன்னால சொல்ல முடியுமா? முடியும். அதே போல அவரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆமென் சொல்லுவோமா? அப்போ உலகத்தார் என்ன பண்ணுவா? நம்ப மாட்டான். ஏன்னா அவனுக்கு என்னன்னா கண்ணால பார்க்கணும். அவன் கண்ணால பார்த்தாதான் எதுவும் நம்புவான். வசந்து புரியுதுங்களா? கண்ணால பார்க்கணும். அவன் கண்ணால பார்த்தாதான் உலகத்தால வந்து நம்புவான். கண்ணால பார்க்காத எதையும் நம்ப மாட்டான். அதுதான் மாம்சீகமான அன்பு. தேவ அன்பு உள்ளவன், ரட்சிக்கப்பட்டவன், எது ஏசப்பாவுடைய பிறப்பையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் அவருடைய வருகையும் பரலோகத்தையும் பார்க்கலாம் கூட, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறலாம் கூட, அவன் சகலத்தையும் விசுவாசிப்பான். அதான் வேதம் சொல்கிறது, அவன் சகலத்தையும் விசுவாசிப்பான். ஒரு ஆமென் சொல்லுவோமா? சரி, இதை குறித்து இன்னும் கொஞ்சம் தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். நம்ம ஆதிகாமத்துல யோவான சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம், மன்னித்து விடுங்க, யோவான சுவிசேஷம் முதல்ல மாம்சீக அன்பை நம்ம பார்க்கலாம். மாம்சீகமான அன்பு எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு. யோவான சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம், 19ஆம் அதிகாரம் பாருங்க, எடுத்துக்கொள்ளுங்க. யோவான சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். இங்க நம்ம எதை பார்க்க போகிறோம் என்றால், யோவானை குறித்து பார்க்க போகிறோம். மன்னித்து கொள்ளுங்க, தோமா குறித்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரெண்டு சொன்ன இல்லையா, மாம்சீகமான அன்பு, இரண்டாவது தேவ அன்பு. இந்த ரெண்டு அன்பு உலகத்தில் இருக்குது, சபை விசுவாசிக்குள்ள கூட இருக்குது. எல்லாருக்குள்ளயும் மாம்சீகமான அன்பு, தேவ அன்பு இருக்குது. அப்போ இதுதான் நம்ம முதல்ல இப்ப நம்ம பார்க்க மாம்சீகமான அன்பு. தோமா தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஏசப்பா கூட இருந்த 12 சீசர்கள், அதுல ஒருத்தர் யாருன்னா தோமா. யோவான சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாடு 159ஆம் பக்கம், புதிய ஏற்பாடு 159ஆம் பக்கத்திலே 20ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த தோமாவுடைய வாழ்க்கை நாம் பார்க்கும்போது 12 சீசர்களை ஏசப்பா தெரிந்து கொண்டார். இந்த தோமாவும் 12 சீசர்களும் ஏசப்பா கூட 3 வருஷம் கூட இருந்தவங்க, கூடவே இருந்தவங்க. அவர் ஆலயத்துக்கு போகும்போதும் கூட இருந்தவங்க, அவரு கடல் கரை ஓரத்துல போகும்போது கூட இருந்தவங்க, மலை மேல பிரசங்கம் பண்ணும் போது கூட இருந்தவங்க, அவர் சாப்பிடும் போதும் கூட இருந்தவங்க, கூடவே அற்புதம் செய்யும் போது அந்த 12 சீசரும் கூட இருந்தவங்க. அநேக முறை ஏசப்பா வந்து அவங்களுக்கு நிறைய முறை தனிமையா இருக்கும்போது சொல்லி இருக்கிறார்,
தனியா இருக்கும் போது, தனியா ஒரு உட்காரும் போது, தனியா சாப்பிடும் போது, தனியா பழகும் போது, பிரசங்க ஊழியம் இல்லாத நேரத்துல நிறைய முறை சொல்லிக்கிறான், நான் மரிப்பேன், நான் உயிர்த்தெழுவேன், திரும்ப வருவேன் என்ற அந்த 3 வார்த்தையை அநேக முறை ஏசப்பா நம்முடைய சீசர்களுக்கு தனிமையா இருக்கும் போது அவர் சொல்லி இருக்கிறார். அநேக முறை சொல்லி இருக்கிறார். ஆனாலும் அதே போல ஏசப்பாவுக்கு மரணம் வந்துச்சு, அவர் போய் தேர்ந்துட்டாரு. இதை யார் நம்பலன்னா தோமா நம்பவே மாட்டார். இப்ப பாருங்க, 20ஆம் அதிகாரம் 24 வசனம். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு எண்ணப்பட்ட தோமா என்பவர் அவனோடு கூட இருக்கவில்லை. மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவருடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். கவனிக்க, ஏசப்பா போய் தெரிஞ்சிட்டாரு. சகோதரிங்க பாத்துட்டாங்க. முதல் மரியாதை முதல்ல பார்த்தாங்க. அவங்க மரியாளுக்கு அநேக சொன்னாங்க, ஏசப்பா உயிர் தெரிந்துட்டாரு, நான் பார்த்துட்டேன், உயிர் தெரிந்துட்டாரு, நான் பார்த்துட்டேன்றான். அப்படியா? சீசர்கள் போய் சொல்றாங்க, ஏசப்பா உயிர் தெரிந்துட்டாரா, அவர் உயிரோடு இருக்கிறானா, ஏசப்பா உயிர் தெரிந்துட்டாரா, உயிரோடு இருக்கிறானா? யார் சொன்னது? மகதலா மரியாள் காலையில கடல்ல போய் பார்த்தாங்க, கண்ணு திறந்து இருக்கிறது, அவர் உள்ள இல்லையே. அவர் அப்புறம் நேர்ல அவர் காட்சி கொடுத்தாரு, பேசுனாங்க மகதலா மரியாள். அப்படியா? அப்படியே என்ன பண்ண உணர்த்தரா சீசருக்கு போய் சொல்றாங்க. சொன்ன உடனே யாருக்கு சொல்றாங்க? ஏசப்பா கூட சீசருக்கு சொல்றாங்க. யாருன்னா அதுல ஒருத்தர் தோமா. தோமான சொல்றாரு, பாருங்க, அவர் அடிச்சத, நொறுக்குனத, சித்திரவதை பண்ணத, கையில ஆணி வச்சு 7.5 இன்ச் ஆணி அடிச்சத, மார்ல ஈட்டினால் குத்துனத, வாரினால் அடிச்சத, அவர் ரத்தம் சிந்தி கதற கண்ணீரை விட்டு சிறுவில தொங்குனதுன்னா எனக்கு தெரியும். ஆனா அவர் உயிரோடு வரல. நான் நம்ப மாட்டேன், நான் விசுவாசிக்க மாட்டேன். மகதலால் மரியா நம்ம கூட இந்த சகோதரி போய் கல்லறை கால போய் பார்த்துற, கல்லு திறந்து இருக்குது, ஏசப்பா காட்சி குத்துலாம் உயிரோடு இருக்கிறானா, நீங்க என்ன வேணா சொல்லு, நான் நம்ப மாட்டேன். இவரு கூட 3 வருஷம் இருந்தவர் அநேக முறை தனிமையா இருக்கும்போது சொன்னாரு, ஏசப்பா நான் மரிப்பேன், உயிர் தேர்வேன், திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நிறைய முறை சொல்லிக்கிறேன். மரணத்தை கண்ணால பார்த்துட்டான். உயிர் தேர்ந்தாரு, இன்னைக்கு உயிரோடு இருக்கிறான்னா நம்ப மாட்டேன். என்ன சொல்றாரு? சரி உயிர் தேர்ந்துட்டாருன்றீங்க, உயிரோட வந்துட்டாருன்னு சொல்றீங்க, சரி உங்க பேச்சுக்கு நான் வரேன். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, கண்ணால பார்த்துட்டு அவர் கையில 7.5 இன்ச் ஆணி வச்சு குத்துறாங்க. அந்த காயத்தை நான் பார்த்துட்டு அது உள்ள விரல உள்ள விட்டு இப்படி நாட்டி ரத்தத்தை எடுத்து, ரத்தங்கதான் அந்த காயங்கதான் பார்ப்பேன். அப்பதான் நான் நம்புவேன். நீங்க என்ன பண்றீங்க? ஏசு ஏசு ஏசுன்னு சொல்லி தூங்கினே இருக்காங்கல்ல, அந்த பிரம்பில பேசி நான் கையை உள்ளலாம் விட்டுட்டு பார்த்துட்டு ரத்தத்தை எடுத்து நான் பார்க்கணும். அப்பதான் நம்புவேன். 2வது, அவர் விழாவில் ஈட்டினால குத்துனாங்க. அந்த ஈட்டில குத்தப்பட்ட காயம் பெருசா இருக்கும். அதிலே நான் விரல கையை உள்ள விட்டு, அவருடைய விசுவாசம் பரப்பிக்குது, நம்பி அவிசுவாசம் பரப்பிக்குது, கையை உள்ள போட்டு நான் தடவி எடுத்து பார்க்கணும். அப்பதான் நம்புவேன். என்ன சொல்ல வர்றாரு? நான் கண்ணால பார்க்கணும். 2வது, விரல அவர் வலது கையில போடணும், விழாவில போட்டுப்பா. அப்ப இது என்ன அன்பு? இது தேவ அன்பா? இல்ல, மாம்சிகமான அன்பு. தேவனுடைய வார்த்தையை நம்பல. தேவன் அநேக முறை பழைய ஏற்பாட்டுல இருக்கிற தீர்க்கதரிசிகள் ஆதிகாமத்திலிருந்து மல்லிகா வரைக்கும் எல்லா பழைய ஏற்பாட்டில ஏசப்பாவுடைய பிறப்பை குறித்து, மரணம் குறித்து, மரணத்தை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்து, அவருடைய வருகை குறித்து ஆதிகா முதல் மல்லிகா வரைக்கும் பழைய ஏற்பாடு முழுதுமா சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் சொல்ல. அது இல்லாம ஏசப்பா கூட பழகும் போது தனியா இருக்கும் நிறைய முறை சொல்லி இருக்கிறாரு. ஆனாலும் தோமா சொல்றாரு, நான் நம்ப மாட்டேன், கண்ணால அப்பதான் நம்புவேன். அவர் கைய விரல உள்ள விட்டு நான் பார்க்கணும், விழாவில கைய போட்டு நான் பார்க்கணும். அது என்ன அன்புனா தேவ அன்புல மாம்சிகமான அன்பு. ஒரு கண்கள் மூடி இருக்கிறது, சந்தேகம், அவிசுவாசம், தேவனுடைய வார்த்தை மேல நம்பிக்கை இல்லை. நான் என்ன படிச்சேன்? 1:13 படிச்ச ஞாபகம் தான். தேவ அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும். விசுவாசம் என்றால் என்ன? காணாத ஒன்றை இருக்கிற வண்ணமாய் விசுவாசிப்பதான் விசுவாசம். கண்களால நான் பார்க்கல, ஆனா எனக்கு கிடைச்சிச்சுன்னு விசுவாசிப்பது. ஒரு ஆவே சொல்லுவோமா?
அப்போ அந்த தோமா என்ன சொல்றாரு, நான் கண்ணால பார்க்கணும், நான் கைய விழாவில போட்டு பார்க்கணும், ரத்தத்தை எடுத்து பார்க்கணும். அவர் வலது கையில ஆணை அடிச்சாங்க சிலுவையில, அந்த கையை உள்ள விட்டு பார்க்கணும், அப்பதான் நம்புவேன், இல்லைன்னா நம்பவே மாட்டேன், விசுவாசிக்க மாட்டேன், ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். நீங்க பெணாத்துறீங்க, நீங்க என்னவோ பார்த்துட்டு வந்து சொல்றீங்க, யாரையோ பார்த்துட்டு இருப்பீங்க, இயேசுன்னு சொல்றீங்க, நான் நம்பவே மாட்டேன். அதுதான் மாம்சிகமான அன்பு, கர்த்தருடைய வார்த்தை மேல விசுவாசிகளான அன்பு. இன்னைக்கு விசுவாசிங்க இருக்கிறான், இன்னைக்கு நிறைய பேர் உலகத்தால இருக்கிறான். ஒருத்தர் சொல்றேன் ஏசப்பா பத்தி, இயேசு உங்களை நேசிக்கிறாருங்க, உங்க மேல அன்பு வச்சிருக்கிறாரு, உங்களுக்காக ரத்தம் சேர்ந்து மறிச்சு இருக்கிறாரு, இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாரு, திரும்பி வரப்போகிறாருன்னா அது என்னமா சொல்றாரு அவரு? நாங்க இப்போ போன வாரம் 20ஆம் தேதி கல்பாக்கம் உழுத்து போயிருக்கோம், கிராமத்துக்கு கல்பாக்கம் உழுத்து போயிருக்கேன். அது அவர் சொல்றாரு, நீ வந்து சொன்னல, ஒருத்தர் சொல்றாரு, நிறைய பேர் சொன்ன, நீ வந்து சொன்னல, அதே போல இயேசுவே வந்து எனக்கு சொல்லணும், நான் கண்ணால பார்க்கணும், அப்பதான் நம்புவேன். என்ன சொல்றாரு? நான் கண்ணால பார்க்கணும், அப்பதான் நான் நம்புவேன். அந்த கடவுளே இவர்கிட்ட வந்து சொன்னோம், கடவுளே வந்து சொல்றதுக்கு இவனா அவ்வளவு பெரிய ஆளாக நான் சொல்லல, மனசை நினைச்சுக்கிறேன். நான் சொன்னேன், ஐயா இப்போ உனக்கு கவர்மெண்ட் வேலை வரப்போகுது, கவர்மெண்ட் வேலை வரப்போகுது, ஒரு பேங்க்ல இருந்தோ எங்க வந்து வரப்போகுது. கவர்மெண்ட்டுக்கார நேரம் கார் எடுத்துட்டு வந்து உங்க வீட்டாண்ட வந்து நிறுத்தி, சார் உனக்கு பேங்க்ல வேலை வந்துக்குது, ஆர்பார்ல வேலை வந்துக்குது, வாங்க கார்ல, நாங்க கவர்மெண்ட் சர்வெண்ட் நான் சொல்லி கூடுவோம். இல்லை, எப்படி வரும்னா, ஒரு போஸ்ட்மேன் சைக்கிள தள்ளின்னு வருவான். யாரு இங்க? சுப்பிரமணி, நான் தான், இந்தா உனக்கு கவர்மெண்ட் வேலை வந்துக்குது, நாளைக்கு போயிட்டு ஆபீசரை போய் பாரு, கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்போம். கவர்மெண்ட் வேலை உனக்கு எப்படி வரும்? போஸ்ட்மேன் வந்து சொல்லிட்டு கொடுத்துட்டு போவான். அதே மாதிரி தான் நான் போஸ்ட்மேன். கடவுள் வந்து உனக்கு நேரில் வந்து சொல்ற கடவுள் அவருடைய வேலைக்காரன் தான் நான். எப்படி போஸ்ட்மேன் கவர்மெண்ட் வேலையை வந்து உனக்கு சொல்லிட்டு போறானோ, பரலோகத்து வருவதற்கு, நீ பாவ மன்னிப்பை பெறுவதற்கு அவருடைய வேலைக்காரன் தான் நான். அதனால தான் நான் வந்து உனக்கு என்ன பண்றேன் சொல்றேன். சரி 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 அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். அப்போ நிறைய பேருக்குள்ள என்ன இருக்குன்னா, அவரை பார்க்கணும் கண்ணால, அப்பதான் நம்புவேன், இல்லைன்னா நம்ப மாட்டேன். நான் சொல்ல போறேன், நிறைய பேருக்கு என்னன்னா கண்ணால பார்க்கணும், அப்பதான் நான் நம்புவேன், இல்லைன்னா நம்ப மாட்டேன் அப்படின்னு நிறைய பேருக்குள்ள அந்த எண்ணம் இருக்குது. அப்ப இதுக்குதான் தோமா என்ன சொல்றாரு, நான் கையை உள்ள விட்டு பார்க்கணும், விழாவில போட்டு பார்க்கணும் அப்படின்னு. அது என்ன அன்பு? மாம்சிகமான அன்பு. கர்த்தருடைய வார்த்தை பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் 26ல பாருங்க, 26 வசனம். மறுபடியும் 8 நாளுக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள் இருந்தார்கள், தோமாவும் அவரோடு கூட இருந்தான். கதவுகள் பூட்டி இருந்தது. அப்போது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவில போடு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றான். தோமா அவருக்கு பிரயோத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தால், காணாது இருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? காணாது இருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்ப நம்ம இவங்க என்ன பண்றாங்க, அந்த 12 சீசர்களும் ஒரு வீட்டு உள்ள இருக்கிறாங்க, கதவு சாத்தி இருக்குது. பாத்தீங்களா பைபிள்ல? வீடு பூட்டு போட்டுக்குது. ஒரு வீடு பூட்டு போட்டிருந்தா யாரா வந்து வீட்டுக்கு வரான்னு வச்சுக்க, வீடு பூட்டு போட்டு என்ன பண்ணுவாங்க, வீடு பூட்டு போட்டுருக்கு, யாரும் இங்க வெளியே போயிடலாம், அப்பெல்லாம் போயிடுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த 12 பேரை உள்ள இருந்துக்குன்னு ஒருத்தரை கூப்பிட்டு பூட்டு போட்டு சாவி என்ன பண்ணு, ஜன்னல் வையா எங்க குத்துரு, நீங்களாம் போயிடுங்க அப்படின்ட்டு. அந்த 12 பேர் எங்க இருக்கிறாங்க? உள்ளதான் இருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ பயம். இயேசுவை பிடிச்சி சிறையில ஜெயில அடிச்சவங்க, சிலுவையில் அடைஞ்சவங்க, நம்மளே பிடிச்சிட்டு போட்டு சிலுவையில் அடைஞ்சிட போறோம்னு அவ்வளவு பயத்துல உள்ள இருந்தாங்க. கதவு பூட்டி இருக்குன்னு பைபிள் இருக்கு. அது உள்ள ஏசப்பட போனாரு, கதவு திறக்காமே உள்ள வராரு. அல்லேலூயா. உள்ள வராரு. உள்ள வந்தவனே எல்லாரும் பாக்குறாங்க, ஐயோ இயேசு வந்துட்டாரு, இயேசு வந்துட்டாரு. இயேசு நேரா தோமா கிட்ட போறாரு. தோமாவே என்ன ஆண்டவரே, நீ என்ன சொன்ன, உன் கைய என் விழாவில போடு, உன் கையை நீட்டி எனக்கு என்ன பண்ணு, என் காயத்தை நீ பாரு அப்படின்றாரு. அதே மாதிரி தோமா என்ன பண்றாரு, கைய உள்ள நீட்டுறாரு, பாக்குறாரு, ரத்தம் இருக்குது. இந்தா உன் நம்பிக்கை என்ன, கண்ணால பாக்கணுமா, இந்த கையை நீட்டுறாரு. அவர் கையை உள்ள போட்டு பார்க்க, ரத்தம் இருக்குது. நானே மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்றார். கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா?
அவர் இந்த உலகத்திலே அநேக மனிதர்கள் மரித்தாங்க, அநேக பரிசுத்தவான்கள் மரித்தாங்க, அநேக தியாகிகள் மரித்தாங்க, அநேக நல்லவர்கள் மரித்தாங்க, அநேகர் உயர்ந்தவர்கள் மரித்தாங்க. ஆனாலும் அவருடைய கல்லறை இன்னைக்கும் முடியே இருக்கு. ஆனா ஏசப்பாவுடைய கல்லறை இன்னைக்கு இஸ்ரேல் நாட்டுல யூடியூப் சேனல் போட்டு பாருங்க, கல்லறை திறந்துருக்கு. ஏன் திறந்திருக்குன்னா அவருடைய எலும்பு கூட அங்க இல்ல. அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு உயிர்த்தெழுந்தார். இன்னைக்கு நம்ம ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நம்ம ஜீவனோடு உயிரோடு இருக்கிறார். கைகத்தடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அப்போ நிறைய பேருக்குள்ள என்னன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி கூட ஒரு இடத்துல டிராக்ஸ் கொடுத்துருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை நம்ம 4 மணிக்கு சுவிசேஷ ஊழியம் போகணும் இல்லையா, கொடுத்தேன். ஐயா எங்க வீட்டுக்காரர் ரொம்ப பிடிக்கிறாரியா சூடாமா, என் பொண்ணு சரியில்லையா, அந்த பொண்ணா பார்த்தனா அந்த பொண்ணு சரி கிடையாது, அந்த பொண்ணு போய் படிக்குது, அதுக்கப்புறம் ஒருத்தனோட பேசுது, என் பொண்ணும் சரி கிடையாது, எனக்கு நல்ல வீடும் இல்லை, எனக்கு வீடு இல்லாம கஷ்டமாகுது, எனக்காக ஜோம் பண்ணுங்க. சரிம்மா உங்களுக்காக நான் ஜோம் பண்றேன், ஏசப்பா உன் கணவர் குடிப்பாது விடல் ஆக்குவாரு, உனக்கு நல்ல வீட்டையும் கொடுப்பாரு, உன் மகளையும் கெட்ட பார்த்து நல்ல பழத்தை கொண்டு வருவாரு, நீங்க சர்ச்சைக்கு வாங்க, சர்ச்சைக்கு வாங்க. அந்த அம்மா சரியா வரையாண்ணா. அதுக்கப்புறம் சர்ச்சைக்கு வரல. சபைக்கு வராதவங்க என்ன பண்ணுவோம், ஃபோன் பண்ணி விசாரிப்பேன், ஏங்க எப்போ சர்ச்சைக்கு வரல, என்னாச்சு, என்ன உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி விசாரிப்பேன். அப்போ அதே போல இவங்களுக்கு ஃபோன் பண்ணேன்னாம்மா அன்னைக்கு டிராக்ஸ் கொடுத்தோமே, ஏசப்பா சொன்னமே, ஏன் சர்ச்சைக்கு வரல கேட்டா, அதான் நான் சொன்னலையா வீட்டுக்கார சரி கிடையாது, குடிச்சிட்டு வந்து சண்டை பொண்ணு கிடப்பான், என் பொண்ணும் ஒழுங்கு கிடையாது, அது காலேஜ் போற சொல்லிட்டு வேற ஒரு பையனோட சுத்தின்னு கிடக்குது, வீட்டுல ஒரு வேலையை செய்யாது, வீட்டுல கடன், வீடும் சரி கிடையாது, வீடு மாறி போகணும், இவ்வளோ பிரச்சனையா, நான் ஒரே ஆள் கஷ்டப்படுறேன். சரிம்மா அந்த பிரச்சனை எல்லாம் மாறும், நீங்க சர்ச்சைக்கு வாங்க அப்படின்னா, அதுக்கு அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, என் பிரச்சனை எல்லாம் ஆண்டவர் தீர்த்து வைக்கட்டும், அதுக்கப்புறம் சர்ச்சைக்கு வாங்க சொல்றாங்க. என் கணவர் திருந்துட்டோம், என் பொண்ணு திருந்துட்டோம், எனக்கு வீடு ஆண்டு சொந்த வீட்டை கொடுக்கட்டும், எனக்கு நல்ல வேலை கிடைக்கட்டும், என் கடந்தோலை தீரட்டும், அதுக்கப்புறம் நான் சர்ச்சைக்கு. அது என்ன அன்பு? அது மாம்சீகமான அன்பு. கர்த்தரை நம்பல, கர்த்தர் மேல அவிசுவாசம், கர்த்தர் மேல சந்தேகம், ஒரு விசுவாசம் ஆண்டவர் நமக்கு செய்வார்னு கிடைக்காது. நான் சொன்னேன், அம்மா இப்ப நீங்க வேலைக்கு போறீங்க, நீ வேலைக்கு போன உடனே 1ஆம் தேதி தான் வேலைக்கு நீ போற, 1ஆம் தேதி வேலைக்கு போற, 1ஆம் தேதி நீ வேலையை 1ஆம் தேதி தான் வந்திருக்கிற, வந்த உடனே இந்தம்மா 10,000 ரூபாய் சம்பளம் வச்சுக்கம்மா, கரெக்டா வேலைக்கு வந்துருமான்னு நீங்க நல்ல வேலை செய்யணும் அப்படின்னு எவனா ஓனர் கொடுப்பானா? அலையான ஆட்டுங்கள கொடுப்பானா? 1ஆம் தேதி போகணும், 2ஆம் தேதி போகணும், 5ஆம் தேதி வரைக்கும் போகணும், 10ஆம் தேதி வரைக்கும் போகணும், 20ஆம் தேதி வரைக்கும் போகணும், 30ஆம் தேதி வரைக்கும் நீ வேலைக்கு ஒழுங்கா போகணும், நீ வேலையை ஒழுங்கா செய்யணும். அதெல்லாம் மேனேஜர் பாப்பா, சூப்பர்வைசர் பாப்பா, ஓனர் பாப்பா, நீ வேலை செய்த பாப்பா, கரெக்டா நீ வருத பாப்பா, எல்லாத்தையும் பாப்பான். ஒரு மாசம் முழுது நீ வந்த பிறகுதான் 1ஆம் தேதியோ சில பேருக்கு 5ஆம் தேதியோ 10ஆம் தேதி என்ன பண்ணுவான், அந்தாம்மா கரெக்டா 30 நாள் வந்த நல்ல வேலை செய்த 10,000 ரூபாய், சில பேர் 15,000, சில பேர் கொடுப்பான். 1ஆம் தேதி சார் நான் 1ஆம் தேதி வந்துட்ட வேலைக்கு, எனக்கு 10,000 கொடுங்க சார் அப்படின்னா என்ன பண்ணுவான்? நீ வேலை செய்தே நான் பார்க்கல, நீ வேலைக்கு வருதே நான் பார்க்கல, அந்த கல்யாணம் எப்படி உனக்கு சம்பளம் கொடுத்துருவாங்கன்னு நான் முட்டாள் நினைச்சுக்கிறேன். போ இல்லையா என்ன பண்ணுவான், நிறுத்தி விட்டுருவோம். அதான் சொன்னேன், முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க முதல்ல ஆலயத்து வாங்க. நீங்க கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதுதான் கடவுள் நீ விரும்பும்போது அவர் செய்வார். எனக்கு ஒண்ணு கடவுள் செய்யட்டும், அதுக்கப்புறம் அவருக்கு நான் கீழ்ப்படிஞ்சு வரேன்னா அவருக்கு நீ கட்டளை போடாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? உனக்கு நன்மை ஆண்டவர் செய்யறா, நீ தான் முதல்ல அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிடும். நீ வேலைக்கு போயினா 8 மணி நேரம் 5 மணி நேரம் வேலை செய்வேன், ஆலயத்து வந்து என்ன வேலை செய்ய போற? ஆலயத்து வந்து என்ன பண்ண போற? ஆராதிக்க போற, உக்காந்து வசனம் கேட்க போற, அவ்வளவுதான். அதுவும் 2 மணி நேரம். அவங்க சொல்றாங்க ஆண்டவர் எல்லாம் செய்யட்டும், அதுக்கப்புறம் நான் சர்ச்சைக்கு வரேன். அதுதான் மாம்சீகமான அன்பு. விசுவாசம் இல்லாதது, ஆண்டவர் மேல சந்தேகப்படுறது, ஆண்டவர் மேல அவிசுவாசப்படுறது. சொல்லுவோமா? அதுதான் ஏசப்பா சொன்னாரு, என்னை காணாது இருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏசப்பாவுடைய பிறப்பை யாரா பார்த்தோமா? இல்ல. ஏசப்பாவுடைய மரணத்தை நம்ம பார்த்தோமா? இல்ல. உயிர்த்தெழுதலை பார்த்தோமா? இல்ல. பரலோகத்தை பார்த்தோமா? இல்ல. ஆனா எல்லாவற்றையும் உண்மை
அது நிஜம், அது சத்தியம் என்று நம்ம விசுவாசிக்கிறோம் பாருங்க. இந்த மாம்ச கண்களால பார்க்காமையே இதெல்லாம் இயேசு எனக்காக பிறந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்தார், எனக்காக திரும்ப வரப்போகிறார், எனக்கு நித்திய ஜீவனை பரலோகத்தை தரப்போகிறார் என்று நாம் கண்களால பார்க்காமல் விசுவாசிக்கிறோம் பாருங்க. அதுதான் தேவ அன்பு, அதுதான் விசுவாசம். அதுதான் இயேசு சொல்றார், என்னை காணாமல் இருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நல்ல கையை தட்டிங்க, ஆண்டவர் மகிமைப்படுத்தும். இரண்டாவது நாம் பார்க்க போறோம். இப்போ நம்ம எதை பார்க்க போகிறோம் என்றால் தேவ அன்பை குறித்து பார்க்க போறோம். முதல்ல பார்த்தது மாம்சிகமான அன்பு, அவிசுவாசமான வார்த்தைகள். இப்போ தேவ அன்பு, இரண்டாவது விசுவாசம். இது எப்படி இருக்கும் அதை நம்ம பார்க்க போறோம். இரண்டாவது ஆதிகாமம் 6ஆம் அதிகாரம். ஆதிகாமத்தில் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதிகாமத்தில் 6ஆம் அதிகாரத்திலே இப்போ நாம் பார்க்க போகிறது தேவ அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும். தேவ அன்பு சகலத்தையும் நம்பும். அதுதான் இங்க இப்ப நம்ம 6ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். யாருடைய வாழ்க்கைனா நோவாவுடைய காலத்திலே நடந்தது நம்ம பார்க்க போகிறோம். நோவாவுடைய காலத்தில் என்ன நடந்தது அப்படின்னு ஆதிகாமம் 6ஆம் அதிகாரம் பக்கம் 6 அதிகாரம் 6. நோவாவுடைய காலத்திலே அவருடைய வாழ்க்கையில எப்படி தேவ அன்பு இருந்தது, அவர் பார்க்காமே எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறாரு, ஒரு தெய்வீகமான அன்பு விசுவாசம் அவருக்குள்ள எப்படி இருந்ததுதான் பார்க்க பாருங்க. கவனிங்க, என் முகத்தை பாருங்க. ஆதிகாமத்தில் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்க. 5ஆம் வசனம், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் நித்தமும் பொல்லாது என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குவதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசாலமாய் இருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமி மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்தின் பறவைகள் பரியந்தம் உண்டாக்கிறவள் நீக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களுக்கு உண்டாக்குறது எனக்கு மனஸ்தாபம். அப்படியே வச்சுங்க, என்ன கவனிங்க, நல்ல கவனிங்க. இப்போ தேவ அன்பை பார்க்க போகிறோம். தேவ அன்பு சகலத்தையும் விசுவாசிக்க சொன்ன அதுதான் இப்ப பார்க்க போகிறோம். சகலத்தையும் அவன் கண்களை பார்க்காமையே அவன் விசுவாசிக்கிறான். அதுதான் தேவ அன்பு. இது நோவா. தேவன் மனிதனை உண்டாக்கினார், ஆதாம் ஏவலை உண்டாக்கினார். அதுக்கப்புறம் ஜனங்க பழகி பெருகினாங்க. பெருகின உடனே மனுஷனுடைய இருதயம் நித்தமும் எப்படி இருக்குதா, பொல்லாததா இருக்கிறதா. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அவர் சொல்றாரு மனுஷனுடைய இருதயம் நித்தமும் பொல்லாததா இருக்கிறதா. இந்த உலகத்துல தேவன் எல்லாவற்றையும் அவர் தான் படைச்சார். வானம், பூமி, சமுத்திரம், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள், சூரியன், சந்திரன், மனிதர்கள், தேவ தூதர்கள், மரம், செடி, கொடி, எல்லாவற்றையும், ஆல் த கிரியேஷன், எல்லா சிருஷ்டிப்பையும் தேவன் அவர்தான் உண்டாக்கினார். ஆனா அதையெல்லாம் படைத்த தேவன் அவர் என்ன பண்ணாரா, இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டார். ஆதிகாமம் 1ஆம் அதிகாரத்துல வீட்டுல படிச்சு பாருங்க. ஒரு என்ன சொல்றது, இப்ப புதுசா ஒரு செல்போன் வாங்கிட்டேன்னு வச்சுக்கல, புதுசா அவங்களுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு 5 நாள் 10 நாள் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு கையில புதுசா செல்போன் நீங்க கொடுத்து பாருங்க, ஐயோ புது செல்போன் வந்துச்சே, ஐயோ புது செல்போன் வந்துச்சே, அப்படி சந்தோஷமா இருக்கும். தனியா போய் உக்காந்துப்பாங்க, தனியா உக்காந்து நோட்டுவாங்க, தனியா உக்காந்து திருப்பி 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 பார்ப்பாங்க, அதை நோட்டி பார்ப்பாங்க, சந்தோஷமா இருக்கும். இப்ப புதுசா ஒரு துணி எடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க, நிறைய துணி நம்ம கிட்ட இருக்கும். ஒரு புது புடவை எடுத்துட்டாங்கன்னா அதை பார்ப்போம், ஐயோ புது புடவை நல்லா இருக்குது, இது கலர் நல்லா இருக்குது, இது பூ டிசைன் நல்லா இருக்குது, இந்த டிசைன் நல்லா இருக்குது, இங்க வைக்கலாமா, மேல வைக்கலாமா, இந்த சைட்ல வைக்கலாமா, கவரு உள்ள வச்சு உள்ள வைக்கலாமா. நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, உடனே குளிச்சுட்டு இப்ப போட்டு போலாமா, வேணாம் வேணாம் கல்யாணத்துக்கு போட்டு போலாம் அவங்களுக்கு. ஆனா உள்ள 10 துணி உள்ள இருக்கும், 10 துணி உள்ள இருக்குது. ஆனா புதுசா வர துணிகள் ஒரு சந்தோஷமா இருக்கும். எல்லாருக்கும் இருக்கும், பொதுவா சொல்றேன், எனக்கு கூட இருக்கும் எல்லாருக்கும். அப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவர் படைச்ச எல்லா படைப்பை பார்த்து சந்தோஷப்படுறாரு. ஆனா யாரை பார்த்து அவர் கஷ்டப்பட்டார் தெரியுமா, யாரை பார்த்து அவர் மனஸ்தாபப்பட்டார் தெரியுமா, யாரை பார்த்து ஏண்டா இவனை உருவாக்கணும்னு கஷ்டப்பட்டார் தெரியுமா, மனுஷனை பார்த்துதான் அவர் கஷ்டப்பட்டார். மனுஷனை ஏன் தான் சிருஷ்டித்து அவர் வேதனைப்பட்டார். ஏன்னா அவனை படைச்சதுக்காக அல்ல,
அவனை உருவாக்குனதுக்காக அல்ல. அவனுடைய இருதயத்தில் இருக்கிற எண்ணம் நித்தமும் பொல்லாதா இருக்கிறது. அதே போல இன்னைக்கு நோவாவுடைய காலத்தில் இருந்தது போல இனிக்க இருக்குது. இனிக்க இருக்குது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தியில பார்த்தேன். ஒரு அம்மா ஒரு பொண்ணு ஒரு கிராமத்துல இருந்துக்கிறாங்க. அது பேர் மறந்துட்ட, ஊர் பேரு. அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, உள்ள இருந்துக்கிறாங்க. அது உள்ள இருந்து என்ன பண்ணிக்கிறாங்க, காலையில எப்பவுமே அவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த அப்பா அம்மா அந்த கிராமத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம இடம் சென்னை பக்கத்து வீடுகள் இருக்காங்க. இங்கெல்லாம் ஒட்டி ஒட்டி இருக்குது. ஒரு இடத்துல ஒரு 10 குடுத்தனம் இருக்குது. 5 பேர் இருப்பாங்க, சில பேர் 3 பேர் இருப்பாங்க, சில பேர் 2 பேர் இருப்பாங்க. கிராமத்துல பார்த்தா தனியா ஒரு வயல் ஒரு வீடு இருக்கும். மலையில கூட வீடு இருக்கும். நான் கிராம மொழி நிறைய போவேன். அவங்க தூரத்துல ஒண்ணு இருக்கும், நான் நடந்தே போவேன், கைப்பிரதி கொடுத்துட்டு வரலாம். தனியா இருக்கும். அதுவே தனியா இருந்த குடும்பத்துல என்ன பண்ணுற, கணவன் அதாவது அவங்க வீட்டுக்காரர், அம்மாவுடைய வீட்டுக்காரர் இறந்துருக்கிறாரு, பொண்ணுடைய வீட்டுக்காரர் இறந்துட்டு, இவங்க 2 பேரும் ஒண்ணா இருந்துக்கிறான். இவங்க திடீர்னு காலையில என்ன பண்ணினா போய் பார்த்து 2 பேரும் இறந்துட்டு இருக்கிறான். அம்மாவும் பொண்ணு இறந்துருக்கான். எப்படி இறந்துக்கிறான்னா, கொலை செய்யப்பட்டு கை தறுக்கப்பட்டு இறந்து போயிருக்கிறான். போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறாங்க. அவங்களாம் வந்து பார்த்துக்கிறாங்க. என்ன ஆயிடுச்சு சொல்லி எல்லாத்தையும் விசாரிச்சு அதெல்லாம் பார்த்தா பீரோ லாக்கரு எல்லாம் திறந்து இருக்கு. அப்போ நகையெல்லாம் திருட்டு போயிருக்குது. அப்போ யாரோ ஒரு திருட உள்ள வந்து நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க 2 பேரும் சாவடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் போலீஸ் விசாரணை போய் அவனை பிடிச்சா. அவன் சொன்ன, ஆமா சார், நகைக்காக இவங்க 2 பேரும் என்னன்னு சாவடிச்சுட்டேன் அப்படின்னு. அப்போ அவனுடைய மனசுல என்ன பிளான் போட்டிருப்பான், நாங்களாம் 2-3 பேரை உக்காஞ்சி அந்த வீடு தனியா இருக்குது, அந்த வீட்டுல நிறைய நகை போட்டு, அந்த அம்மா நிறைய நகை போட்டு போது வருது, அந்த பொண்ணு நகை போட்டுன்னு வருது, நம்ம அவங்கள திருடலாம் அப்படின்னு நாங்கெல்லாம் மனசுல நினைச்சு தீர்மானம் பண்ணி உள்ள போய் நகை எடுக்க போனோம். இந்த பொண்ணு வந்துச்சு, இதை சாவடிச்சோம். அவங்க அம்மா வந்துச்சு, அவங்க அம்மாவை சாவடிச்சோம். எதுக்காக? அட்லீஸ்ட் ஒரு நகைக்காக. தங்க என்ன இருக்குது, மனுஷனுடைய உயிர் எவ்வளவு முக்கியம். மனுஷன் உயிர் போயிடுச்சுன்னா பணத்தை வச்சுக்கின்னு வாழ முடியுமா? ஒரு பழமை சொல்லுவாங்க, பிறக்கும் போது ஒண்ணு கொண்டு வந்ததுங்க, செத்து போகும்போது கூட வெட்டாங்காரனா பண்ண அந்த குயில வைக்கும் போது மூக்கத்தையும் அவுத்துருவான். ஜென்ஸா இருந்தா அணக்காரம் கூட அறுத்துருவான். ஒண்ணுமே இல்லாத உள்ள குயில வைப்பான். பிறக்கும் போது கொண்டு. ஆனா யோசிக்காம ஒரு பணத்துக்காக நகைக்கு என்ன பண்றான், ஒரு மனுஷனே உயிரை சாவடிக்கிறான். அப்ப அவன் இறுதி எவ்வளவு மோசமானது. இதுவே நிறைய நடக்குதுங்க. செய்தியில போட்டு பாருங்க, மனுஷன் வேதனைப்படுவான். நிறைய சம்பவம் நடக்குது. ஒரு 2 நாள் முன்னாடி ஒண்ணு பார்த்த கொடுமை. ஐயோ, நம்ம சொல்றது கண்ணால பார்க்க முடியல, காதால கேட்க முடியல. ஒருத்ததான் பண்ணிக்கிறான், கேரளால நடக்குது. ஒருத்ததான் பண்ணிக்கிறான், அவன் மனைவி கிட்ட வரதட்சணை கட்டுறான். வரதட்சணை கொடு. ஏற்கனவே நிறைய கொண்டு வந்து குத்துக்கிறான். எத்தனை சவரம் கேட்டுக்கிறான், 25 சவரம் கிட்ட கேட்டிருக்கான். இவன் சொன்னா, எங்க அம்மா கஷ்டப்படுறாங்க, நானும் கஷ்டப்படுறேன், என்ன பண்ணுவோம், கொஞ்ச நாள் பொறுத்துங்க தருவான். இவன் கேட்டு பார்த்தா இது கொடுக்க இல்லை. அது என்ன பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் எங்க ஊருக்கு போயிட்டான். காரில் வந்து பார்த்தா அந்த அவன் மனைவி இறந்து போயிருக்கான். செய்தியில பார்த்தேன் நான், இதெல்லாம் இருக்குல்ல, செய்தியில பார்த்தேன், சொல்லும் போது ஞாபகம். உள்ள போய் பார்த்தா அந்த லேடி வந்து, அதாவது அந்த லேடிஸ் வந்து வாயில நொர கேக்கி இறந்துருக்கான். போலீஸ்காரன் உள்ள போய் பார்த்துட்டு உடனே பாம்பு உள்ள மேய்ஞ்சிருந்து. ஓஹோ, பாம்பு உள்ள வந்துட்டு இவங்களை குத்திடுக்குது, அதனால நொர கேக்கி செத்துருக்கிறான். அப்புறம் போலீஸ்காரர் என்ன பண்ணிடுறாங்க, கணவன் யாரு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கான். கேட்ட உடனே அவனை கூப்பிட்டுருக்காங்க. சார், நான் இங்கே இல்லை, நான் ஊருக்கு போயிட்டேன், என் மனைவி பாம்பு கடிச்சு செத்துருக்கு சொல்லி இவரும் அழுதுகிறாரு. இவரும் ரொம்ப புலம்பி. அப்புறம் அப்படி இப்படின்னு கொண்டு போயிட்டு இவரை ஸ்டேஷன்ல வச்சு இவர் விசாரிக்கும் போது, அதுக்கப்புறம் எப்படியும் விசாரணை தெரிஞ்சிச்சு, போலீஸ்க்கு தெரிஞ்சு சொல்றான், நான் வரதட்சணை கேட்டேன், 25 சவரம் கேட்டேன், தரவில்லை மனைவி. அதனால நான் என்ன பண்ணேன், பாம்பை கொண்டு வந்து உள்ள விட்டேன். நான் சாவடிச்சுட்டா அது என் கேஸ் என் மேல வந்துடும். பாம்பு வந்து குத்திட்டு செத்துட்டாங்கன்னா பாம்பு தான் குத்திச்சு சொல்லி நீ என்னை பிடிக்க மாட்டேங்க, நான் தான் கொண்டு வந்து உள்ள விட்டேன். யார் விட்டது? கட்டின கனவு. எதுக்காக? கொஞ்சம் நகைக்காக. அப்போ எவ்வளோ மனசோட இறுதியும் பொல்லாதான் இருக்குதுப்பா. நிறைய நடக்குதுங்க. இந்த மாதிரி என்னோட செய்தியை பாருங்க, தெரியும். நான் டிவியில ஏதோ பார்க்க மாட்டேன், செய்தி மட்டும் பார்ப்பேன். 2வது பிரசங்க. ஏன் நான் ஜெபம் பண்ணலாம், தேசத்துக்கு அழிஞ்சு போகக்கூடாது, இது மாதிரி கொலகாரெல்லாம் மாறணும், திருடெல்லாம் மாறணும், பண ஆசை பிடிச்சவங்களாம் மாறணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவேன். அதுக்காக பார்ப்பேன். அதை பார்க்கும் போது கேட்க முடியல, பார்க்க முடியல. அப்ப பாருங்க,
இத பாக்குற கடவுளுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? இதுக்காடா உன்னை நான் படைச்சேன், இதுக்காடா உன்னை நான் சிருஷ்டித்தேன், அதுக்காடா அந்த பூமியில நான் உன்னை வளர வச்சேன். ஆண்டவர் என்ன பண்றாரா? மனஸ்தாபப்படுறாராம். அந்த காலத்துல ஆண்டவர் சொல்ற நோவாவுடைய காலத்துல பயங்கரமான கொடுமைகள், பாவங்கள், அக்கிரமங்கள் பெருகுது. இன்னும் நிறைய சொல்லலாம், சொல்ல நேரம் இல்லை. ஆண்டவர் வேதனைப்படுறார். இதை பார்த்து ஆண்டவர் மனுஷனை இதுக்கான உருவாக்குனேன். அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? ஒரு நகைக்காகவடா ஒரு மனைவியை சாகடிப்பேன், ஒரு பணத்துக்காகவடா அம்மாவை சாவடிப்பேன், ஒரு சொத்துக்காக ஒரு கணவனை சாவடிக்குது. உத்தரப்பிரதேசம் நடக்குது நிறைய. ஒரு கணவனை சாவடிக்குது வீட்டுக்காக, சொத்துக்காக, நிலத்துக்காக, செய்வனை செய்து சாவடிக்கிறாங்க, பிள்ளைகளை சாவடிக்கிறாங்க. இவ்வளோ நடக்குது பாவத்துக்காக. நிறைய அசம்பாவம் நடக்குது. அப்ப இதை பார்க்கிற தேவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? சொல்லுங்க, ஆண்டவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் மனஸ்தாபப்படுகிறேன், ஏண்டா இவனை உருவாக்குறேன். அப்போ ஆண்டவர் நம்முடைய தேவனுக்கு பல பெயர்கள் ஒன்று என்ன தெரியுமா? பரிசுத்தம் உள்ள தேவன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? எல்லா கடவுளுக்கும் பேர் இருக்குது, ஆனா நம்முடைய கடவுளுக்கு பேர் நிறைய இருக்குது. அதுல ஒரு பேர் தெரியுமா? பரிசுத்தம் உள்ள தேவன். அந்த பரிசுத்தம் உள்ள தேவன் என்ற நம்ம தேவனுக்கு வச்ச பேரு இந்த பூமியில எந்த தேவர்களுக்கும், எந்த கடவுளுக்கும், எந்த மனுஷனுக்கும் கிடையாது. எல்லா கடவுளுக்கும் ஒரு பேர் இருக்குது, ஆனா நம்ம தேவனுக்கு தான் பரிசுத்தம் உள்ள தேவன் என்று. ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவரு? பரிசுத்தம் உள்ள தேவன். ஒரு ஆமையை சொல்லுவோமா? ஒரு அல்லையா சொல்லுவோமா? அதுதான் தேவதூதர் என்ன சொல்றாங்க? இரவும் பகலும் சேனையில் கர்த்தர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர்னு பாடுறான். நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவரே? பரிசுத்தம் உள்ள தேவன். அந்த தேவன் என்ன பண்ண துக்கப்படுறார். ஐயோ, மனுஷனுடைய இருதயம் எவ்வளவு பொல்லாதா இருக்கிறதை சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்தார். என்ன தீர்மானம்னா, இப்ப ஜனங்களை கொஞ்சம் நான் விட்டுட்டேன்னா, அப்போ ஆதிகாமத்துல சொல்றேன், புரியுதுங்களா? ஆதிகாமத்துல சொல்றேன். அப்போ இப்ப ஜனங்களை நான் இன்னும் விட்டுட்டேன்னா இன்னும் ஜனங்க பெருகினே போவாங்க. பெருகினு போக 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 என்ன ஆகுனா, தேசத்தில் பாவம் அதிகமாகும், அக்கிரமம் அதிகமாகும். அப்ப தேசம் முழுது அக்கிரமத்தை நிரம்பி இருக்கும், தேசம் எல்லாம் பாவத்துல அழிய சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து உண்டாக்குற கொஞ்சம் ஜனங்களை நான் அழிக்க போகிறேன்னு ஒரு தீர்மானம் எடுத்தேன். அது கெட்ட தீர்மானம் இல்ல, நல்ல தீர்மானம். நான் சொல்ல புரியுதுங்களா? இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. இப்ப அவர் தீர்மானம் எடுத்துட்டார், கொஞ்சம் பேர் அழிக்கலாம். நான் ஒரு முறை ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். ஹாஸ்பிட்டல்ல வெளியே கொஞ்ச நேரம் உட்காந்து, வெளியே உட்காந்துக்கும் போது ஒருத்தர் பக்கத்துல வந்து உட்காந்தார். அவர் காலு கிண்ண முன்னாடி கட்டை வரல, அந்த கட்டை வரல காணும். என்னடா இது கட்டை வரல காணும் இருக்கு, என்ன ஆச்சுன்னு தெரியலையப்பா அப்படின்னு ஆச்சு. அப்புறம் பக்கத்துல போய் சொன்ன, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரியா, நான் ரொம்ப சந்தோஷம், ஏன் சொல்றது தப்பா நினைச்சுக்காதீங்க, கட்டை வரல காணும், ஏதோ இல்லை இல்லை எனக்கு சுகர் வந்துச்சு, டாக்டர் சொல்றாங்க அந்த கட்டை வரல எடுத்துடணும், இல்லைன்னா கால் போயிடும், அதுக்கப்புறம் உடம்பு போயிடும், அதுக்கப்புறம் உயிருக்கு ஆபத்துட்டா, அதனால கட்டை வரல எடுத்துட்டேன். உயிர் பெருசா, உயிர் முக்கியமா கட்டை வரல முக்கியமா? சொல்லுங்களேன். அப்போ அதுதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஜனங்க உலகத்துல நிறைய பேர் இன்னும் பெருகணும். பெருகுவதற்கு முன்னாடி அமெரிக்கா, லண்டன், நிறைய நாடுகள் பெருகணும், இந்தியா, நிறைய தேசங்கள், நிறைய கோடி மக்கள் பெருகணும். இதெல்லாம் பாவத்தில் நிரம்பிட போது, பாவம் உள்ள ஜனமா மாறிட போதுன்னா அந்த கொஞ்ச ஜனத்தை என்ன பண்றாரு, அழிக்க போடுறாரு. சொல்ல புரியுதுங்களா? தேவன் எப்படிப்பட்டவரு? நல்லவர். ஏன்னா இப்படியே விட்டுட்டா ஜனங்க பாவத்துல பெருகிடுவானால அழிக்க போறேன்னு ஒரு தீர்மானம் எடுத்து என்ன செய்யறாரு. இப்ப பாருங்க, ஆதிகாமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. சூப்பர், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இப்ப சொல்லுங்க, எனக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆமென். போதும். 9ஆம் வசனம். நோவாவின் வம்சம் வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவருக்குள்ளே நீதிமான உத்தமனாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா சேம் காம் யாபேத் என்னும் 3 குமாரரை பெற்றான். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கட்டதாக இருந்தது. பூமி உடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார்,
இதோ அது சீர் கெட்டதா இருந்தது. மாம்சமான யாவரும் பூமி மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுவோமா? உச்சமலே சொல்லுவோமா? பாத்தீங்களா? மீண்டும் என்ன சொல்றாரு? ஜனங்கள்லாம் பயங்கரமான பாவம், அக்கிரமம், அநியாயம் நிறைய பெருகுது. அப்ப ஆண்டவர் ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு. இந்த பூமியில இருக்கிற ஜனங்களை அழிக்க போகிறேன். அழிக்கிறதுக்கு முன்பதாக யார பாக்குறாரு? நோவா என்பவரை பார்க்கிறாரு. பார்த்துட்டு நோவா சொல்றாரு, நோவா, இந்த பூமியில நான் பார்த்தேன், நீ எப்படி இருக்கிற? நீதிமானா இருக்கிற, உத்தமனா இருக்கிற. ஆகையால நான் உன்னை அழிக்க மாட்டேன். உன் சந்ததி ஆஸ்வதிக்க போகிறேன், உன் மனைவி ஆஸ்வதிக்க, உன் பிள்ளைகளை காப்பாற்ற போகிறேன். நான் உன்னை ஆஸ்வதிக்க போறேன். ஏன்னா பூமியை பார்த்தேன், எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு விதமான பாவங்கள் இருக்கிறது, இதயத்துல அக்கிரமம் இருக்கிறது. எல்லாரையும் அழிக்க போறேன். உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் காப்பாற்ற போகிறேன். காரணம் என்ன? நீ எப்படி இருந்த? நீதிமானாய். நீ எப்படி இருந்த? உத்தமனா இருந்த. எல்லாரும் பாவிகள். ஆனா இவர் எப்படி இருந்தாரா? நீதிமானா இருந்தாரா, உத்தமனா இருந்தார். அதான் கர்த்தருடைய கண்களில் நோவாக்கோ கிருபை கிடைத்தது, நமக்கு கர்த்தருடைய கண்களில் ஆமென். கைக்கு தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அதே போல நல்லா கவனிங்க. நம்ம இப்போ பிசாசு எப்பவுமே நம்ம என்ன டார்கெட் கொடுப்பானா, உலகத்தார பாரு எப்படி வாழறாங்க, சொந்தக்கார பாரு எப்படி வாழறாங்க, ஃப்ரெண்டுங்களை பாரு எவ்வளவு ஜாலியா வாழறாங்க, உலகப்புறமா வாழறாங்க. இவ்வளையா கூட பிறந்தவங்களை பாரு, அவங்க எவ்வளவு ஜாலியா இன்னைக்கு சினிமா தேட்டருக்கு போறாங்க, ஜாலியா ஹாப்பியா இருக்கிறாங்க, உலகப்புறமா சந்தோஷமா வாழறாங்க. எப்படி வாழறாங்க? நீங்க அப்படி இருக்கலாம்ல அப்படின்னு பிசாசு நம்ம மனதுல விதைப்போம். எல்லாரும் பாரு, உலகத்தான பாரு வாழறான், சொந்தக்காரன் வாழறான், வீட்டாண்ட இருக்கிற வாழறான், உன் வீட்டுல இருக்கிற வாழறான், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை கூட போகாம, ஜபம் கூட காலையில எழுந்து பண்ணாம, பைபிளை படிக்காம டிவியை பார்த்துன்னு இருக்கிறான். எல்லாம் உலகப்புறமா வாழ. நீங்க அதுமே ஜாலியா இருக்கலாம்ல. ஞாயிற்றுக்கிழமை நான் குடிக்க இன்னைக்கு ஃப்ரெண்டு கூட சேர்ந்து போகிறான், நீ இருக்கலாம்ல அப்படின்னும் போது வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் அப்படி இருந்தாலும் நோவா எப்படி இருந்தாரா? நீதிமானா இருந்தார், உத்தமனா இருந்தார். நீ சொல்லணும், நான் ஆண்டுடைய பிள்ளை, ஏசப்பா என் தகப்ப. உலகம் வேற மாதிரி இருக்கலாம், சொந்தக்காரங்க அப்படி செய்யலாம், என் கூட பிறந்தவங்க செய்யலாம், எங்க வீட்டாளர்கள் செய்யலாம், என் ஃப்ரெண்டுங்க செய்யலாம், என் கூட பிறந்தவங்க செய்யலாம், நான் அப்படி செய்ய. உலகப்புறமான டிவியில பார்க்க மாட்டேன், உலகப்புறமான காரியத்தை செல்போன்ல பார்க்க. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போறதை காட்டில மற்ற இடத்துக்கு போக மாட்டேன். காலையில் எழுந்து ஜபத்தை விட்டுட்டு வேற இடத்துக்கு போக மாட்டேன். உலகப்புறமான வாழ்க்கை நான் வாழ மாட்டேன், மாம்சமான வாழ்க்கை வாழ மாட்டேன். ஃப்ரெண்டு வாழலாம், கூட பிறந்த வாழலாம், சொந்தக்கார வாழலாம், வீட்டாண்ட இருக்க வாழலாம், யாரும் எப்படி நான் வாழலாம். ஆனா நான் தேவனுக்காக உத்தமனா இருப்பேன், தேவனுக்காக நான் பரிசுத்தமா இருப்பேன், தேவனுக்காக நானே வாழ்வேன். கைக்கு தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அப்படி உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற தீர்மானம், இவங்க எல்லாம் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் போறாங்களே, போகட்டும், நான் ஆண்டவருக்காக உத்தமனா. புரியுதுங்களா? சொல்றேன். எந்த நேரத்தை இன்னைக்கு இல்ல, நாளைக்கு, அடுத்த மாசம், அடுத்த வருஷம், எப்பவுமே சரி, உலகத்தார் மூலியமா பிசாசு உணர்த்துவான். பாரு, அவங்கள பாரு, இவங்கள பாரு, இவங்கள பாரு சொல்லுவாரு. நான் ஆண்டவரை பார்ப்பேன், என் மனசாட்சி பிரகாரம் நான் கரெக்டா வாழ்வேன். அதுதான் முக்கியம். அதான் வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்தார்களா, நோவாவோ உத்தமனாக நீதிமான. தேவனுடைய கண்கள் அவருக்கு கிருபை கிடைத்தது. எல்லாரும் பாவம் செய்தாலே கர்த்தர் என்ன செய்யறாரு பாருங்க. 12 இருந்து அதுக்கப்புறம் பிற்பாடு 15 இருந்து படிக்கிற பாருங்க. 15 இருந்து மன்னித்துக் கொள்ளுங்க கொஞ்சம். சரி, அதுல 15 இருந்து படிக்கிற பாருங்க. நீ அதை பண்ண வேண்டிய விதமாவது என்னவென்றா, 14 இருந்து படிக்கிறேன். 14 இருந்து, நீ கோப்பர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கி, அந்த பேழையிலே அந்த அறைகளை உண்டு பண்ணி, அதை உள்ளும் புறமாக கீழ் பூசி, அதை நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழை நீளம் 300 முழமும், அதன் அகலம் 50 முழமும், அதன் உயரம் 30 முழமும் இருக்க வேண்டும். நீ பேழைக்குள் ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி, நீ மேல் தட்டுக்கு ஒரு முழத்தாயத்திலே அதை செய்து முடித்து, பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து, கீழ் அறைகளும் 2ஆம் தட்டின் அறைகளும் 3ஆம் தட்டின் அறைகளும் பண்ண வேண்டும்.
வானத்தின் கீழே சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களும் அழிக்க நான் பூமி மேல் ஜலப்பரியாத்தை வர பண்ணுவேன். பூமி உள்ள யாவும் ஆண்டு போகும், ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவிகளும், கவனிங்க, உன் குமாரரின் மனைவிகளும் பிழைக்குள் பிரவேசிங்கள். சகல விதமான மாம்சமான ஜீவன்களும் ஆணு பெண்ணுமாக வகை ஒன்றுக்கும் ஒவ்வொரு ஜோடு உன்னுடனே உயிரோடு காக்கப்படுவது பிழைக்குள் சேர்த்துக்குள். ஜாதி ஜாதியான பறவைகளும் ஜாதி ஜாதியான மிருகங்களும் பூமியில் உள்ள சகல ஜாதியான ஒவ்வொரு பிராணிகளும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோடு காக்கப்படுவதற்கு உன்னத்தில் வரக்கடவுது. உனக்கு அவைகளுக்கு ஆகாரமாக சகலவித போஜன பாத்திரங்களை சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார். நோவா அப்படியே செய்தார். தேவன் தனக்கு கட்டிட்டபடியே எல்லாம் அவன் செய்து முடித்தான். கவனிங்க, நான் விளக்குற ஆவியானவன் உணர்த்துவேன். என்னன்னா, தேவன் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். ரெண்டாவது ஸ்டெப், அடுத்த ஸ்டெப் எடுக்கிறார். பூமியை பார்க்கிறாரு, பாவத்தில் நிரம்பி இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, காலில் கட்ட வரல, சுகர் வந்துச்சுன்னா இல்ல கேன்சர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? எடுத்துருவாங்க. ஏன்னா உயிருக்கு ஆபத்து. தேவன் தீர்மானம் எடுக்கிற, இந்த ஜனத்தை விட்டுட்டா உலக ஜனங்கள் முழுத பாவத்துல பெருகிடும், பூமி முழுத பாவத்துல வாழும், செத்து நரகத்துக்கு போக சொல்லி இந்த கொஞ்சம் ஜனத்தை அழிச்சு நீதிமான உத்தமனா இருந்த நோவா பாக்குறாரு. நோவா கூப்பிடுறாரு, நோவாவே, என் கண்கள் உனக்கு கிருபை கிடைத்தது. இந்த ஜனங்கள் எல்லாம் பாவத்துல இருக்கிறாங்க. நான் ஒரு பெரிய ஒரு மழையை வர பண்ண போகிறேன். அந்த மழை வந்தவுடனே நிறைய வெள்ளம் தண்ணி வந்துடும். அந்த வெள்ளத்துல ஜனங்க எல்லாரும் சாவாங்க. நீயும் உன் மனைவியோ உன் பிள்ளைகளோ, அவருக்கு நோவாக்கு எத்தனை பிள்ளைங்கன்னா 3 பிள்ளைங்க. எத்தனை பிள்ளைங்க? ஷேம், காம், யாபேத். இந்த 3 பிள்ளைங்க. இந்த 3 பிள்ளைகளுக்கு திருமணாவி மனைவி இருக்கிறாங்க. இந்த 3 மனைவியில மருமகளும் நீங்க எல்லாம் சேர்த்து மொத்தம் எத்தனை பேரு? சூப்பர், 8 பேர். 8 பேர் என்ன பண்ணுங்க? பிழைக்குள்ள நீங்க போயிடுங்க. நீங்க போயிட்டீங்கன்னா பெருமழை வரும், வெள்ளம் பெருகி வரும், ஜனங்கள சாவாங்க. நீ பிழைக்குள்ள இருந்தீங்கன்னா நீ உயிரோடு காக்கப்படுவ, உனக்கு எந்த சேதமும் ஆகாது. நல்லா கவனிங்க. இது என்ன சொல்ல வரேன்னா, 6000 வருஷத்துக்கு முன்னாடி மழையே வரல. 2 விஷயம் இதுல இருக்குது. நோவா எப்படி நம்புறாரு இப்ப சொல்ல போறேன். எப்படி கண்ணால பார்க்காமையே தேவனுடைய வார்த்தை அவர் நம்புறாரு. மாம்சீகமான அன்பு இல்லாம தேவ அன்பை குறித்து சொல்லி வந்த இல்லையா, அந்த தேவ அன்பு எப்படி உருக்குள்ள இருக்கிறது, கண்களால பார்க்காம எப்படி விசுவாசிக்கிற சொல்ல வர போறேன். கவனிங்க. ஒண்ணு, அப்போ 6000 வருஷத்துக்கு முன்னாடி இது இருக்க மழையே வரல. மரம் செடி கொடியெல்லாம் வளர்ந்தது இல்லையா, அது எப்படி வளர்ந்ததுன்னா, கர்த்தர் என்ன பண்ணா, பூமியில இருந்து ஒரு மூடு பனின்னு சொல்றது ஆதிகாமத்துல இருந்து மூடு பனி பூமியில இருந்து அதை உண்டாக்கி மரம் செடி கொடிகளை நினைச்சு அதுல உயிர் வாழும். மழை இது வரைக்கும் வரல. ஒண்ணு. ரெண்டாவது, இது வரைக்கும் யாரும் கப்பலை செய்யல. சொல்ல புரியுங்களா? இப்ப நம்ம பீச்சாண்ட போனா, பீச்சாண்ட போய் உக்காந்து உடனே அங்க பாரு பெரிய ஒரு கப்பல் போகுதா, அங்க பாரு ஒரு பெரிய கப்பல், இங்க பாரு போட்டு எடுத்துட்டு போறோம் அப்படின்னு. அப்ப நான் சொல்றது, நோவா வாழ்ந்த காலம், ஆதாம் வாழ்ந்த காலத்துல இருக்கிறோம். அப்போ கப்பலை யாரும் செய்யறது கிடையாது, கண்ணால பார்த்ததும் கிடையாது. கப்பல் எப்படி இருக்கணும்னு தெரியாது. நான் சொல்றது புரியல, கப்பல் எப்படி இருக்கணும்னு தெரியாது. ஒண்ணு, நோவா பார்த்தது இல்லை. ரெண்டாவது, மழையே வந்தது இல்ல. கடவுள் மழையை வர வைக்கல. நீங்க ஆதிகாமத்துல படிச்சு பாருங்க. இது 6ஆம் அதிகாரத்துல வந்திருக்கிறோம். மழையே வரல. எப்படி வர வைப்பாரு? பூமியில இருந்து மூடு பனி வந்து செடி கொடியை நினைப்பாரு ஆண்டவர். மழையே வரல. இது ரெண்டையும் ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் பெரும் மழை வர வைக்க போறேன், பூமி முழுதும் வரப்போகுது. அதுவும் எப்படி இந்த மழை? இந்த கேம் கடன், சென்னை, தமிழ்நாடு, ஆந்திரா, இப்ப சில இடத்துல வந்து பாருங்க. இந்த இடத்துல மழை வந்தா உத்தரப்பிரதேசத்துல வரும், சில இடத்துல டெல்லியில வரும். பூமி முழுதும் வரப்போகுது. பூமி முழுதும் தண்ணி நிரம்ப போகுது. எல்லா மக்களும் மறிக்க போறாங்கன்னா, இத வந்து நோவா பார்க்கல. புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன். மழை வந்து நீங்க பார்த்திருப்பீங்க, நீங்களாம் பார்த்திருப்பீங்க. மழை வருதுன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம வானத்துல இருந்து அப்படியே தங்கமா கொட்ட போகுது. உங்க வீடெல்லாம், தெருவெல்லாம், ரோடெல்லாம், வீடெல்லாம் தங்கமா கொட்ட போகுது. நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? வானத்துல தங்கமா கொட்ட போகுது, ரோடெல்லாம் தங்கமா கொட்ட போகுது, வீடெல்லாம் தங்கமா கொட்ட போகுது, தங்கம் அப்படி கொட்ட போகுதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சிரிப்பீங்க. எப்படி போய் அழுவீங்க? சிரிப்பீங்க. ஐயா, எங்க தாத்தா காலத்துல இருந்து இந்த காலத்துல வரைக்கும் மழையை பாத்துக்கிற, தண்ணியை பாத்துக்கிற, மழையை பாத்துக்கிற, தண்ணியை பாத்துக்கிற, வானத்தை தங்கத்தை கொட்டுறது நயா, நீ சொல்றது சிரிப்பு தயா வருது. அதை நம்ப முடியுமா? நம்ப முடியாது. நானும் நம்ப மாட்டேன். ஏன்னா அதை கண்ணால நானு
நான் கண்ணால பாக்கல, எதை பார்த்து வந்து இப்ப மழை வரப்போகுதுன்னா, மழை வரப்போதா, ஆமா ஆமா, முன்னாடியே போயிட்டு சோறு சாமான் வாங்கிட்டு வந்துடணும், முன்னாடியே அரிசிலாம் வாங்கிட்டு வந்துடணும், முன்னாடியே எல்லா பொருளும் வாங்கி வீட்டுல வச்சிடணும். அதை உறுதியா நம்புவோம். ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்து அதை பார்த்து இருக்கிறோம். 1 வயசுல இருந்து 5 வயசுல 10 வயசுல 20 வயசுல 25 வயசுல மழையை பார்த்துடும், தண்ணியை பார்த்துடும், மழை பார்த்து அதை நம்புவோம். செய்தியில சொன்னா நம்புவோம், பக்கத்துக்காரங்க வீட்டுல சொன்னாலும் நம்புவோம். வானது தங்கம்லாம் கொட்ட போகுது, ரோடெல்லாம் தங்கமா வரப்போகுது, வீடெல்லாம் தங்கமா ரொம்ப போகுதுன்னா நம்புவோமா? சிரிப்பு தான் நம்மளுக்கு வரும். எனக்கு தங்க ரேட்டு என்ன ரேட்டு ஏறுது தெரியாம சொல்றீங்களா? ஒருவேளை ஒரு சவரமே இன்னைக்கு எத்தனை போது 83 கிட்ட போயிடுச்சு. வானதுங்க கொட்ட போதும், சிரிப்பு தான் நமக்கு. அது போலதான் என்ன பண்ணாங்க, இந்த நோவா என்ன பண்ணாரு? உண்மையா நம்பினார், விசுவாசித்தாரு. பேழையை பார்க்கல, நம்பினாரு, விசுவாசித்தாரு. மழையை பார்க்கல, நம்பினாரு, விசுவாசித்தாரு. ராமே சொல்லுவோமா? அல்ல வேதம் சொல்லுகிறது 22 பாருங்க, நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். என்ன சொல்லிக்கலாம்? நான் சொல்றேன், ஏதோ ஒரு பழத்தை எடுத்துட்டு போய் வை, இன்னொரு பழத்தை கொடுக்குறேன்னா நான் செய்வேன். ஒரு ஆட்டை எடுத்துட்டு போய் பலி கொடு, ஒரு 10 ஆடை கொடுக்கணும் பாருங்க. வானத்துல மழை வரும், பூமியில நிலம் பண்ணா நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா? நோவாக்குன்னா வயசு தருமா? அப்போ இந்த சம்பவம் நடக்கும் போது நோவாக்குன்னா வயசு தருமா? 600 வயசு, 600 வயசு அவருக்கு. அப்போ அவர் யோசனை கேள்வி கேட்டுக்கலாம் ஆண்டவரே, ஆண்டவரே நான் இது வரைக்கும் நான் மழையா பார்த்தது இல்லை, மழை வர போறேன்னு சொல்றேன், நான் பார்த்தது இல்லை, மழை என்ன ஆண்டவரே, வெள்ள தண்ணி என்ன ஆண்டவரே? அந்த கேள்வியோட கேட்கல அவரு. பேழைனா எப்படி இருக்கா ஆண்டவரே? கப்பல்லாம் எப்படி இருக்கும்? இது வரைக்கும் யாருக்கும் உருவாக்கல. சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்படிப்பட்டவர் என்ன சொல்றாரு? கண்டிப்பா ஆண்டவர் சொன்னாதான் அந்த மழை ஒண்ணு வரும், வெள்ளம் முழுவதும் வரும், கப்பலை நம்ம செய்யணும் சொல்லி அவர் முழு இதயத்துடன் கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகப்படாமல், கண்களால பார்க்காமலே கர்த்தருடைய வார்த்தை மேல முழு நிச்சயமா நம்பி விசுவாசித்து என்ன பண்றாரு? பேழையை உண்டாக்குறாரு. அந்த பேழை எப்படிப்பட்ட பேழைனா, சும்மா சின்ன அடியில 300 அடி உயரம் நீளமா, 30 அடி அகலமா, 50 அடி உயரமா, எவ்வளவு பெருசு பாருங்க. சொல்றது புரியுதுங்களா? இப்ப டைட்டானிக் கப்பல் வந்தது இல்லையா? அந்த டைட்டானிக் கப்பல் எப்படி வந்தது தெரியுமா? அதுக்கு முன்னாடி ஒரு கப்பல் இருந்தது. அந்த கப்பலை செய்து அதை அதே தண்ணியில போய் முழுகி இதுமாரி இறந்தாங்க. அதை வச்சுதான் நான் பண்ண டைட்டானிக் கப்பலை செய்து அதே மாதிரி அதே ஸ்டோரி வாழ்க்கையை வச்சு ஒரு படம் எடுத்தாங்க. அது டைட்டானிக் கப்பல் இப்ப எல்லாம் தெரியும் பாருங்க. அதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கப்பலை ஒருத்தர் செய்யணும், அதே போல தண்ணியில முழுகி அது அழிஞ்சு போயிட்டு உள்ள செத்து போனாங்க. அந்த கதையை வச்சு இவன் எடுத்தான். நான் சொல்ல போறேன். ஆனா நோவாக்கு அந்த கப்பல் எதுவும் தெரியாது, இது வரைக்கும் பார்த்தது கிடையாது, எப்படி செய்யணும் தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கோப்பர் என்ற மரத்தை போய் நீ வெட்டு, எல்லாத்தையும் அவர் சொல்றாரு, டிசைனிங்க சொல்றாரு, அதை நீ படிச்சு பாருங்க. அவர் சொல்றாரு, நீ நீட்டா கட்டிய வை, வலது புற இடது புற ஒரு ஜன்னலை வை, 50 முறை உயரத்தை வை, அகலத்தை நீ 30 போடு, நீளத்தை 300 போடு, எல்லாத்தையும் கப்பல் எப்படி செய்யணும்னு அந்த டிசைனிங் என்ன பண்ற ஆண்டவர் நோவாக்கு சொல்லினேங்கிற. நோவா செய்துனே இருக்கிறாரு, கட்டி நீட்டா போடு, வலது புற இடது புற போடு, எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்றாரு, செய்துனே இருக்கிறார். கொஞ்சம் கூட சந்தேகப்படல. ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அவர் வேத சொல்லுங்க பாருங்க, நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் நீட்டா போடுப்பா, கட்டி இன்னும் போடுப்பா, இன்னும் போடுப்பா, 300 அடி உயர் நீளத்தை போடுப்பா, செய்துக்கிட்டே இருக்கிறார் நோவா. தேவன் என்ன சொன்னார் அதெல்லாம் நோவா செய்யறார். ஆனா கண்ணால பாக்குற பேழைய, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? நோவா பேழைய பார்க்கல, பார்க்காம என்ன பண்ணாரு? விசுவாசித்தார், விசுவாசித்தாரு. அதே போலதான் இன்னைக்கு நமக்கு என்னன்னா, நல்ல கவனி, இப்ப நமக்கு சொல்றேன், இப்ப நமக்கு கொண்டு வரேன், நோவாவுடைய சாப்டர் முடிஞ்சிச்சு. நமக்கு சொல்றேன் என்னன்னா, அந்த பேழை மரம் கட்டக்குது பாரு கப்பல், அந்த கப்பல் எதற்கு அடையாளம் என்றால், எப்படி அந்த கப்பலை எப்படி தேவன் ஒரு கோப்பர் என்ற மரத்தினால செய்தார், தங்கத்தினால செய்யல, வெள்ளினால செய்யல. அவர் நினைச்ச கொடுத்து செய்ய வைக்க முடியும், ஏன்னா தங்கத்தை பூமி உண்டாக்கிறவர், பூமியில தங்க சுரங்கத்துல உண்டாக்கிற, தங்கத்தை எடுத்து கட்டுப்பா, தங்கத்துல கட்டுப்பா அப்படின்னு இருக்கலாம். செய்யல, வெள்ளியில கட்டல, பித்தளையில கட்டல, இரும்புல கட்டல, செம்புல கட்டல, எதுல கட்டப்பட்டது? மரக்கட்டை. அதேதான் ஏசப்பா சிலுவையில மறிக்கும் போது இரும்புல அடிக்கப்படல,
செம்புல அடிக்கப்படல, பித்திரையில் அடிக்கப்படல, தங்கத்தில் அடிக்கப்படல. எதுல அடிக்கப்பட்டாரு? மரக்கட்டை. ஒரு மரத்துல இருந்து எடுக்கப்பட்ட கட்டையினாலே அது சிலுவையை செய்து அவரை கொண்டு போய் சிலுவையில அரைஞ்சாங்க. கொல்கதா மலையில அரைஞ்சாங்க. அந்த கப்பல், அந்த பிழை என்பது எதற்கு அடையாளம் என்றால், கவனிங்க, இது நமக்கு சொல்ல போறேன். நமக்கு அந்த கோப்பர் என்ற மரம் என்பது பிழை, அந்த மரக்கட்டை செய்து போல. அதே போல அந்த மரக்கட்டையில தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில கட்டினாலே அவர் ஆணி வச்சு அடிச்சாங்க, ஈட்டினால குத்துனாங்க, வாரினால அடிச்சாங்க, சிலுவையில் அவரு மரித்தார். அதுதான் நம்ம சொல்லப்படுது. நீங்க சுவிசேஷம் போய் ரோடு ரோடா கத்துறோம், இயேசு கிறிஸ்து உன்னுடைய மீது சிலுவையில காயப்பட்டா, உன்னுடைய அக்கிரமத்தை சிலுவையில நொறுக்கப்பட்டா, உனக்கு சமாதானம் உண்டு போன ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புல நீ சுகமாகவே, உன் பாவத்துக்காக மரித்தா, சிலுவையில உனக்காக உயிர்த்தெந்தா, இன்னைக்கு நம்பு, நீ விசுவாசினா. உலகத்தார் என்ன கேட்கிறான்? நீ சிலுவையில மச்சதை பாத்துக்கிறியா? நீ பாத்தியா கண்ணால? இல்ல சிலுவையில மச்சதை நீ பாத்துக்கிறியா? அவர் ரத்தம் சேர்ந்து பாத்துக்கிறியா? அவன் என்ன பண்றான்? கண்களால பார்க்கணும்னு நின்றான். நம்ம என்ன பண்றோம்? அவர் சிலுவையில செய்த காரியத்தை நம்ம கண்களால பார்க்கலாம் கூட முழுமையா நம்புறோம். என் பாவங்களுக்காக சிலுவையில் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்து மரித்தான், எனக்காக உயிர்த்தார் என்று கண்களால பார்க்காம விசுவாசிக்கிற நாம், ஆண்டவர் சொன்னார், என்னை கண்களால பார்க்காம நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கண்களால நம்ம பார்க்கல, எல்லாவற்றையும் என்ன பண்றோம்? விசுவாசிக்கிற, நம்புகிறோம். நம்ம பாக்கியவான்கள். நம்ம பாக்கியவான் என்றால் என்ன? தேவனுடைய பிள்ளைங்க, அந்த பரலோகம் நமக்கு சொந்தம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அதுக்கப்புறம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து 4ஆம் வசனம் வரைக்கும். ஆதிகாமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல 4ஆம் வசனம் வரைக்கும். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீ உன் வீட்டார் அனைவரும் பிழைக்குள் பிரவேசிங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். பூமியின் மீது எங்கும் வித்தை உயிரோடு காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களும் ஆணும் பெண்ணுமாக 7 ஜோடும், சுத்தமில்லாத மிருகங்கள் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும், ஆகாயத்தில் பறவைகளும் சேவலும் பேடுமாக 7 ஜோடியும் முன்னெடுத்து சேர்த்துக்கொள். இன்னும் 7 நாள் சென்ற பின் 40 நாள் இரவும் பகலும் பூமி மேல் மழையை வர்ஷிக்க பண்ணி நான் உண்டாக்கிற ஜீவ தந்துகள் அனைத்தையும் பூமி மேல் இராதபடி நீக்கிரகம் பண்ணுவேன் என்றார். 5ஆம் வசனம், நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடித்தான். கவனிங்க, முடிக்க போகிறேன். என்ன சொல்றதுன்னா, அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, நோவா பழைய பண்ணிட்டேன். இப்போ ஒண்ணு சொல்றாரு, இந்த பழையக்குள்ள நீ உள்ள போ, உன் மனைவியை கூட்டு போ. முடிக்க ஸ்டேஜ்ல வர கவனிங்க. இப்ப நமக்கு சொல்ல போறேன், மனைவி கொண்டு அவர் சொல்ற ஒரு வார்த்தை கவனிங்க, மிக முக்கியமானது. இனிமேல் நடக்க போகிறது முக்கியமான சம்பவம். இனிமேல் இந்த வார்த்தைலாம் தீர்க்கதரிசன வசனம், தீர்க்கதரிசனமா இதெல்லாம் நடக்க போகிறது. நான் தீர்க்கதரிசி அல்ல, கர்த்தருடைய வார்த்தை அப்படி சொல்லுகிறது. அவர் சொல்றாரு, பழைய உள்ள போ, உன் மனைவியை கூட்டு போ, அதுக்கப்புறம் 3 பிள்ளைங்க கூட்டு போ. அந்த பிள்ளைங்களுக்கு மனைவி இருக்கிறாங்க, மருமகள் 3 பேரை கூட்டு போ சொல்ற. அதே போல அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகளும் மருமகளும் 3 பேர் என்ன பண்றாங்க? 8 பேரும் கப்பல் உள்ள போறாங்க. அது எதற்கு அடையாளம் என்றால், அதான் சொல்ற, அந்த கப்பல் பிழை என்பது சிலுவைக்கு அடையாளம். இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஆலயத்து வரும். அதுதான் அந்த பேரு வச்சேன். சபை பேர் என்ன? கல்வாரி சிலுவை சபை. அந்த சிலுவைக்குள்ளாக வாங்க. அந்த கப்பலுக்குள்ள போறது போல, அந்த மரக்கட்டைக்குள்ள போறது போல சிலுவைக்குள்ள வாங்கன்றோம். இப்ப நம்ம வந்துட்டோம். நல்ல கவனிங்க, உங்களுடைய மனைவி இல்ல, மனைவி வந்தீங்கன்னா கணவன், கணவன் மனைவி வந்தா உங்க பிள்ளைங்க எல்லாரையும் என்ன பண்ணும்? நீ கொண்டு வர. ஆண்டவர் சொன்ன பிழை உள்ள நீயும் போ, மனைவியும் போ, உங்க பிள்ளைகளையும் உள்ள கொண்டு போ. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து வரப்போகிறது, மிகப்பெரிய ஒரு அழிவு வரப்போகுது. இந்த உலகமே ஜலத்தினால் அழிய போகிறது. நீயும் உன் குடும்பமும் காக்கப்பட, நீர் என்ன நம்பின, என்னை விசுவாசித்த, என்னை ஆராதித்த, என்னை நம்பி இந்த பூமியில நீதிமான உத்தமனா நீ இருந்த, உன்னையும் உன் குடும்பத்தை காப்பாற்ற பிழைக்குள்ள போல் சொல்லுது போல தேவன் சொல்லுகிறான், இந்த சபைக்குள்ள நீயும் குடும்பத்தோடு வந்து ஆராதிக்கணும். இந்த யூடியூப் சேனல் மூலமா பாக்குற நீங்க கூட உங்களுடைய ஆலயங்களுக்கு குடும்பத்தோட போய் நீங்க ஆராதிக்கிற. ஆண்டவர் சொல்றார், வானத்திலிருந்து பூமியில நான் மழையை வர வைக்க போகிறேன். எத்தனை நாள்? 40 நாள். எத்தனை நாள்? 40 days. 40 நாள் பெரும் மழை வரப்போகிறது. அந்த மழைனால எல்லாரும் சாக போறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் என்ன பண்ண போறாங்க? மரிக்க போகிறாங்க.
நீயும் குடும்பம் மட்டும் காக்கப்பட அந்த பிழை உள்ளே போன்னு சொல்றாரு. அதே போல பாருங்க, அப்படியே நோவா என்ன சொல்லிக்கலாம், ஆண்டவரே நான் இது வரைக்கும் மழையை பார்த்ததே இல்லை. மழை வந்தாதான் ரோட்ல என்ன வரும், வெள்ளம் வரும். வெள்ளத்தையும் பார்த்தது இல்லை. கப்பல் செய்ய சொன்னேன், சரி செய்யறேன், ஏதோ நீ சொன்ன கேப்ப செய்யறேன். மழையை நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை, தண்ணியே நான் பார்த்ததில்லை, மழை வரன்ற வெள்ளம் வரன்ற அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் கூட நான் என்ன சொல்ற கட்டுதல கூட சந்தேகப்படும். நான் கண்ணால பார்க்கலாம் ஆண்டவரே. இப்ப நான் சொன்னேன் ஒரு வார்த்தை, வானத்தை தங்கமா கொட்ட போது, உங்க வீடெல்லாம் கொட்ட போது, ரோடெல்லாம் கொட்ட போது, வீடெல்லாம் கொட்ட போதுன்னா நீ என்ன பண்ணுவீங்க? என்ன சொன்னேன், நமக்கு சிரிப்பு தான் வரும். கையில 1000 ரூபாய் கூட இல்லை, நீ வேற வீடெல்லாம் தங்க போட்டுறன்ற அப்படி. ஏன்னா நம்ம இது கண்ணாலாத நம்ம பிறப்புலயே பார்க்கல, அப்பாவுடைய காலத்துல பார்க்கல, தாத்தாவுடைய காலத்துல தங்கெல்லாம் கொண்டு பார்க்கல. அது மாரி இவர் மழையே பார்க்கல. நான் சொல்ல போறதுங்களா, மழையே இவர் பார்க்காதவர் என்ன பண்றாரு, இவர் ஒரு கேள்வி கூட கேட்கல ஆண்டவருக்கு. அவர் நம்புறாரு, விசுவாசிக்கிறாரு. தேவ அன்பு சகலத்தையும் நம்பும், தேவ அன்பு சகலத்தையும் விசுவாசிக்க பிழவுல கொண்டு போறாரு. அவர் மனைவியும் அவருடைய பிள்ளைகளையும் மிருகங்களையும் எல்லாருக்கிட்ட சொல்றாரு, தேவன் மழையை வர வைக்க போகிறார், பூமி மொழி அழிய போது, எல்லா பிழைக்குள்ள வந்துருங்க அப்படின்னா உள்ள 2 போகுது. படிச்சு பாரு, வீட்டுல ஆடு 2 உள்ள போகுது, கணவன் மனைவியா உள்ள போகுது. மாடு கணவன் மனைவியா உள்ள போகுது. ஒட்டகம் கணவன் மனைவியா உள்ள போகுது. புலி கூட உள்ள போகுது, கணவன் மனைவியா உள்ள. சிங்கம் உள்ள போகுது 2. எங்க மழை வந்துட போகுது, நம்ம செத்துற போறோம், மழை வந்துட போகுது. எல்லாம் பறவைங்க, குருவிங்க எல்லாம் 2 போகுது. நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க, நேரம் இல்லை. எல்லாம் 2 உள்ள போகுது. மழை வந்துடும், கடவுள் சொல்லி இருக்கிறாரு, அவர் சொன்னார்னா செய்வாரு சொல்லி எல்லாம் 2 உள்ள போகுது. ஆண்டவர் சொல்லுவார், எல்லாரையும் நீ கூப்பிடு, போய் நீ போய் சொல்லு அப்படின்றாரு. எல்லாருக்கும் சொல்றாரு, மழை வரப்போகுது, வெள்ளம் வரப்போகுது, மலைக்கு மேலாக 150 அடி உயரத்துக்கு வரப்போகுது வெள்ளம், உலகம் முழுவதும் வரப்போது, சாக போறீங்க, எல்லாம் பிழைக்குள்ள வாங்கன்றாரு. எல்லாரும் அங்க இருக்க மிருகங்க பறவைங்க எல்லாம் 2 உள்ள போகுது. கடவுள் சொன்னாரா நிறைவேற்றுவாரு. ஜனங்கிட்ட போய் சொல்றாரு, தேவன் மழையை வர வைக்க போறாரு, ஜனங்களை சாக போறாங்க, நீங்களும் கப்பல் உள்ள வந்துருங்க, உங்களுக்காக நான் சின்னதா பண்ணல, 300 அடி உயரத்துல நீளத்துல கப்பலை பண்ணிருக்கிறேன், நீங்க எல்லாம் உள்ள வந்துருங்க, ஆண்டவர் நம்மளை காப்பாத்த வரனா. எல்லாருக்கும் என்ன வந்துருமா, சிரிப்பு வருது. மழை வரப்போதா, வெள்ளம் வரப்போதா, எல்லாரும் சாக போற, மழையே பார்த்தது. இவன் பெறாத்தா, இவன் ஒரு பைத்தியக்காரன், கடவுள் பக்தி உள்ளவன், ஏதோ பெறாத்தராம்பா. நோவா 60 வயசு ஆயிடுச்சுல, அதனால பெறாய்த்தின்னு கிடக்குறாரு. எல்லாரும் இப்படியே சிரிச்சிருந்தாங்க. நோவா திரும்ப திரும்ப சொல்றாரு, தண்ணி வரப்போது, உலகம் முழுவதும் சாக போற, கப்பல் உள்ள வந்துருங்க, ஆண்டவரை காப்பாத்து வர. எல்லாருடைய சிரிப்பு. எல்லாருக்கும் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இது என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரு. 2020 கொரோனா காலத்துல உலகத்துல நிறைய பேர் செத்தாங்க, நிலநடுக்கத்துல நிறைய பேர் செத்தாங்க. 2004 சுனாமி வந்து நிறைய பேர் செத்தாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பலவிதமான அழிவு உலகத்துல வந்துகிட்டே இருக்குது. உலகத்துல ஆபத்து வந்து செத்துக்கினே வராங்க. உலகம் அழிய போது ஏசப்பா வரப்போகிறார், உலகம் அழிய போது ஏசப்பா வரப்போற, சீக்கிரம் மனம் திரும்பினா எல்லாருக்கும் எப்படி இருக்குது, பைத்தியக்காரனுங்க வந்துட்டானுங்க, பேண்ட் எடுத்துக்கிட்டு டம்மு 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 டம்முன்னு அடிக்க, தூங்க விட மாட்டானுங்க, நாத்திகாமனா வந்துடுறானுங்க, டம்மு டம்முன்னு அடிக்க. ஏசப்பா மறிச்சாரா, உயிர்த்தந்தாரா, வரப்போகிறாரா. எல்லாம் எப்படி இருக்குது, இப்ப காடு மாரி இந்த இடம் நல்லா பிளாட்டு மாரி ஆயிடுச்சு. இன்னைக்கு எத்தனை பேர் நல்லா படிக்கிறாங்க, என் பிள்ளைங்களாம் டிகிரி படிக்குது, என் புள்ள வந்து துபாய்க்கு போய்க்குது வேலைக்கு. அதெல்லாம் நினைச்சு பார்த்தோமா, இன்னைக்கு எவ்வளவு அழகா நாடுங்க வளர்ந்துரு போகுது, படிப்பு வளர்ந்துரு போகுது, வீடுங்க வளர்ந்துரு போகுது, வண்டிங்க பத்தியா பெட்ரோல் போட்டு தான் ஓடும், இப்ப பார்த்தா பேட்டரியில ஓடுது. இப்படி நாகரிகம் வந்துரு போது, இவன் உலகம் அழிய போது ஏசப்பா வரன்றான், உலகம் அழிய போது ஏசப்பா வரன்றான், பைத்தியக்காரனுக்கு. உண்மைங்க, இது வந்து நான் பிரசங்கமா சொல்ல, நான் நாத்திகம் தான் ஒரு தெரு உழுது போறேன், மாசம் கிராமம் உழுது போறேன், ஜனங்க சில பேர் பேசுறேன். நான் கல்பா உழுது போனேன் இல்லையா, ஒருத்த வெளியே வந்துட்டான், பைத்தியக்காரன் வந்துட்டான், ஐயோ எங்க சரி போகலையா, சும்மா நீங்க கத்தின்னு அனுப்பிங்க. அது அவனுக்கு எப்படி இருக்குது, உலகம் அழிய போதுடா, ஆண்டவர் வரப்போகிறாரு, நீ நரகத்துக்கு போக கூடாது, ரட்சிப்புக்குள்ள வா, பாவ மன்னிப்பை பெற்றுக்கோ, இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீ ஆலயத்து வா, நீ மனம் திரும்பு, ஏசப்பா வரப்போகிறாரு, உலகம் அழிய போகுதுன்னா எல்லாருக்கும் எப்படி இருக்குது, சிரிப்பாகுது. மொத்த சொல்றான் என்கிட்ட, முதல்ல அவர் வரட்டும், அப்புறம் நான் வரேன் இவர் சொல்றது. இப்ப எல்லாருக்கும் எப்படி இருக்குது, அவனுக்கு பைத்தியக்காரத்தனமா தெரியுது.
ஆனா அதுதான் பவுல் சொல்றாரு, என்ன பைத்தியமா நீ நினைக்கிற, அதுதான் தேவன் எனக்கு பலன். ஆனா உண்மையா சொல்ல போனா நீ தான் பைத்தியக்காரன். ஏன்னா உனக்கு தான் அது தெரியல. கடவுளுடைய ரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. உனக்கு உலகத்தை பத்தி தான் தெரியுது, அறிவு படிப்பை பத்தி தான் தெரியுது, தேவ ரகசியம் உனக்கு தெரியல. ஆனா தேவனுடைய ரகசியம், தேவனுடைய மகத்துவத்தை தேவன் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஆனா உனக்கு தான் தெரியல. உண்மையா சொல்ல நீ தான் பைத்தியக்காரன், என்னதான் தேவன் ஆனவனா மாற்றி இருக்கிறாரு பவுல் சொல்றாரு. ஒரு ஆமே சொல்லுவோமா? இதுதான் நோவா சொல்றாரு. மழை வரப்போது, தண்ணி வரப்போது, எல்லாம் அழிய போற, பேழைக்குள்ள வாங்கினா ஒருத்தனும் வரல. என்ன ஆச்சு பாருங்க, முடிக்க போறேன் பாருங்க. அப்போது 7ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரத்துல அதுல பாருங்க, 7ஆம் அதிகாரம் பாருங்க 17ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 17ல இருந்து பாருங்க. 17ல இருந்து ஜலம் பிரளயம் 40 நாள், கவனிக்க முடிக்க போறேன், நாள் பூமி மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்பி பண்ணிட்டு அது பூமிக்கு மேல் மிதந்தது. ஜலம் பெருவெள்ளமாகி பூமி மேல் மிகவும் பெருகிட்டு பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது. ஜலம் பூமி மேல் மிகவும் அதிகமாய் பெருகினால் வானத்தின் கீழெங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாக 15 முழம் உயரம், கவனிங்க, 15 முழம் உயரத்துக்கு ஜலம் பெருகிற்று. அப்போது மாம்ச ஜந்துக்கள், பறவைகள், நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள், பூமியில் ஊரும் பிராணிகள் யாவும், நர ஜீவன்கள், பூமி மேல் சஞ்சரிக்கிற யாவும் மாண்டன. மாண்டனா செத்தாங்க. வெட்டாந்தரையில் உண்டான எல்லாவற்றையும் நாசிரை சுவாசம் உள்ள யாவும் மாண்டன, செத்தாங்க. மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்தின் பறவைகள் பரியந்தம் பூமி மேல் இருந்த உயிர்கள், வஸ்துக்கள் யாவும் செத்தது. அவைகள் பூமியில் இராதபடி நீக்கிறவும் ஆயின. நோவாவும் அவனுடைய பிழையில் இருந்த உயிர்கள் மாத்திரம் காக்கப்பட்டது. கவனிக்க முடிக்க போறேன். சொன்ன பாருங்க, மழை தேவன் சொன்ன பிறகு 40 நாள் இரவும் பகலும் வந்தது. தேவன் வானத்தின் மதில்களை திறந்தான். மழை எங்கிருந்து வரும் தெரியுமா? மேகத்திலிருந்து வரும், வானத்திலிருந்து வராது. ஆனா தேவனுடைய கோபம் நியாயத்திற்கு வந்த உடனே வானத்தின் மதில்களை பிளந்தாராம், பூமியை உடைத்தாராம், கண்மலையை உடைத்தாராம். 4ஆம் பக்கத்துல இருந்து வந்த மழை தண்ணி. இப்ப சமுத்திரம் பாத்தீங்கன்னா கடல் ஓரமா இருக்குது, போய் பாக்குறோம், பூமியை சுத்தி கடல் இருக்குது. ஆனா தேவன் வந்த தண்ணி, இந்த நோவாவுடைய காலத்துல வந்த தண்ணி, இந்த பூமி முழுதும் தண்ணி இருந்ததாம். மலை எவ்வளவு உயரமா இருக்கும், மலை ரொம்ப உயரம். அந்த வேதத்துல தேவன் எவ்வளவு அழகா அந்த அளவை எடுத்து சொல்றாரு பாருங்க, எவ்வளவு நாணமான தேவன் பாருங்க. அந்த அளவை எடுத்து சொல்றாரு, மலைக்கு மூடப்பட்ட மலைக்கு மேலாக 15 அடி உயரத்துக்கு மேலாக தண்ணி நினைச்சான். அளவு எடுத்து கரெக்டா சொல்றாரு ஆண்டவர். 15 மலைக்கு மேல. அப்ப எல்லாரும் என்ன ஆயிட்டு இருப்பாங்க? அதான் சொல்ற, எல்லாரும் செத்தான், எல்லாரும் செத்தான். வேதம் சொல்லுகிறது, அந்த பேழையில் இருந்த நோவாவும் அவனுடைய பேழையில் இருந்த உயிர்கள் மாத்திரம், அவருடைய மனைவி, 3 பிள்ளைங்க, ஷேம், காம், யாம், 3 பிள்ளைங்க, அவருடைய மருமக, அந்த மிருகங்களை கொஞ்சம் போச்சு பாருங்க, உள்ள 2 அதுக்கு மட்டும் உயிரோடு காப்பாற்ற. இப்ப பாருங்க, பெரிய கடல் இருக்குது, நம்ம கொஞ்சம் கடல் அலாடிக்கணும், மணி நிற்போம். பெரிய ஆளை வந்தா ஏமா பயந்து திரும்ப பண்ணி வந்துருவோம், அது உள்ள போக மாட்டோம், ஏன்னா போல சேர்த்துருவோம். அந்த கடல் மேலே என்ன மெதுக்குது? கடல் மேலே என்ன மெதுக்குது? என்ன போகுது? கப்பல் போகுது. அந்த கப்பல் உள்ள ஆள் இருக்கிறான், ஜனங்க இருக்குது, சாப்பிடுறான், தூங்குறான், மழை வருது, கீழே பெரிய கடல் இருக்குது, அது கூட பிரச்சனை. ஆனா அந்த கப்பல் உள்ள எப்படி இருக்கிறான்? ஷேப்பா இருக்கிறான், நல்லா சாப்பிடுறான், நல்லா தூங்குறான், திணிக்க குளிக்கிறான், எல்லாமே சேஃபா இருக்கிறான் கப்பல் உள்ள. காரணம் அதே போல ஆண்டவர் சொன்னாரு, இதெல்லாம் இந்த ஐடியா கொடுத்தது யாருன்னா தேவன் தான். நோவா சொன்னார், நீ கப்பல் உள்ள போயிட்டு நீ அழகா சேஃப்டா, அது கூட சொல்றாரு முன்னாடி, உணவெல்லாம் கொண்டு போயிட்டு உள்ள ரொம்ப நாள் தண்ணி வற்றி போகும், நீ பசியில கஷ்டப்படும், தண்ணி சாப்பாடு கூட சொல்றாரு, எல்லாத்தையும் உள்ள கொண்டு போய் வச்சுக்கோ, சேஃபா இரு, குடும்பத்தோட போய் உள்ள இருக்கிறாரு. ஒரு சொட்டு தண்ணி கூட அந்த கப்பல் உள்ள இறங்கல, ஒரு சொட்டு தண்ணி கூட பூமியில இருந்து அந்த கப்பல் உள்ள போகல. வேதம் சொல்லுகிறது, 150 நாள் கழிச்சு அரரேத் என்ற மலை மேல அந்த கப்பல் வந்து நின்றுச்சு. அரரேத் என்ற மலை, அந்த மலை மேல கப்பல் வந்து நின்று தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வற்ற ஆரம்பிச்சு அந்த உள்ள இருந்தவங்க மட்டும் காப்பாற்றப்பட்டாங்க.
ஒரு ஆமென் சொல்லுவோமா? அது எதற்கு அடையாளம் தேவன் எழுதி வச்சிருக்கிறார்னா, அதுதான் சிலுவை. அந்த பேழை என்பது எது? அதுதான் சிலுவை. எப்படி ஒரு பேழை மரக்கட்டையில செய்தாங்களோ, சிலுவை என்பது ஒரு கட்டை. அந்த சிலுவை எப்படி பேழைக்குள்ள போட அந்த நோவாவும் அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகளை உயிரோடு காக்கப்பட்டாங்களோ, நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ஆண்டவர் ரட்சகரை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரும்போது, ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கும் போது, ஒவ்வொரு நாளும் கணவன் மனைவி பிள்ளைங்க வாங்க சர்ச்சுக்கு போல சொல்லும் போது, இந்த உலகத்தில் இனிமேல் வரக்கூடிய அழிவுகள், இனிமேல் வரக்கூடிய ஆபத்துகள், இனிமேல் வரக்கூடிய தீமைகள், இனிமேல் வரக்கூடிய வியாதிகள், இனிமேல் வரக்கூடிய உபத்திரம், இனிமேல் வரக்கூடிய சோதனைகள், இனிமேல் வரக்கூடிய யுத்தம் செய்தியில போட்டு பாருங்க. முதல்ல நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு சண்டை யுத்தம் தான் கேள்விப்பட்டேன், இந்தியாவுக்கும் பாகிஸ்தான். அதுதான் சின்ன வயசுல கேள்விப்பட்டேன். இப்ப பாருங்க, ரஷ்யா உக்ரைனுக்கும் இஸ்ரேல் காசாவுக்கும் அப்படியே ஒரு நாடு யுத்தம் நடந்து கொண்டே போகுது. கொள்ள நோய் வந்துட்டு போச்சு, இப்ப யுத்தம் நடந்துட்டே வருது, ஃபுல்லா பரவினே வருது. செய்தியை போட்டு பாருங்க தெரியும். உலக அழிவுக்குள்ள வருது. ஏசப்பாவுடைய வருகை சமயமாயிடுச்சு. ஆகியா நம்ம என்ன பண்ணோம்? நம்ம குடும்பத்துக்காக, உங்க கணவருக்காக, உங்க மனைவிக்காக, உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு கொண்டு வரணும். அதிகாலை எழுந்து ஜெபிக்கணும். வேதத்தை எடுத்து நம்ம வாசிக்கணும். நம்மளால முடிஞ்ச மத்தவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும். நம்மளால முடிஞ்ச மத்த சுவிசேஷம் மத்தவங்க ஆலயத்துக்கு கொண்டு வரணும். பிறருக்காக நம்ம ஜெபிக்கணும். சிலுவைக்குள்ளாக, சபைக்குள்ளாக, ரட்சிப்புக்குள்ளாக, ரத்தத்துக்குள்ள இருந்தே இருந்தீனா இந்த உலகத்துல வர தீமையில இருந்து கர்த்தர் நம்மளை காப்பாற்றுவார். வருகிற உலக அழிவுல இருந்து கர்த்தர் நம்மளை காப்பாற்றுவார். ஏசப்பா வருகையிலே நம்மளை காப்பாற்றுவார். திடீர் நமக்கு மரணம் நேரிட்டாலும் நமக்கு நித்திய ஜீவனுக்குள்ள கர்த்தர் கொடுப்பார். சிலுவைக்குள்ளாக, ரட்சிப்புக்குள்ளாக, ஆண்டவருக்குள்ள இருக்கிறவன சாத்தான் நம்ம தலை முடிய கூட தொட முடியாது. அந்த பேழை இருந்து வெளியே இருந்த எல்லாரும் செத்தாங்க. பேழைக்குள்ள இருந்தவங்க எல்லாருமே உயிரோடு சிலுவைக்குள்ளாக, ரட்சிப்புக்குள்ளாக, ஜபத்துக்குள்ளாக, எப்பவுமே ஆலயத்துக்குள்ளாக எப்பவுமே இருக்கணும். எப்பவுமே முழங்கால் படிக்கிட்டு இருக்கணும். எப்பவுமே வேதத்தை நீ வாசிக்கணும். எந்த தீமை, எந்த சத்துரு உண்மையில் கை போட முடியாது. எந்த தீமையும் உனக்குள்ள வராது. எந்த ஆபத்தும் உனக்குள்ள வராது. தேவன் பாதுகாப்பான். ஆனா ஜபத்தை விட்டுட்டீங்கன்னா, வேதத்தை வாசிக்கிறத விட்டுட்டீங்கன்னா, ஆலயம் வரதை விட்டுட்டீங்கன்னா, ஆண்டவரை மறுதளிச்சிட்டோம்னா, அந்த பேழையில இருந்து வெளியே இருந்த எல்லாரும் செத்தாங்க. அந்த சிலுவையை விட்டு நம்ம வெளியே போயிடக்கூடாது. அந்த ஆண்டவர் சொன்னார், பேழைக்குள்ள போ. சிலுவைக்குள்ள நம்ம போகணும். ஆண்டவர் எப்பவுமே நமக்குள்ள இருக்கணும், நம்ம அவருக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. இனியும் உலகம் அழிய போகுது. ஏசப்பா சீக்கிரம் வரப்போகிறாரு. ஆனா நம்ம பிறருக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம குடும்பத்துக்காக ஜெபிக்கணும். நம்ம சபையில வரவங்களுக்காக ஜெபிக்கணும். வராமல் போனவங்களுக்காக ஜெபிக்கணும். எல்லாருக்காக நம்ம ஜெபிக்கணும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தருக்காக காணிக்கை தசமாக எடுத்துக்கொள்வோம்.